மிஸ் நான் உங்கள் மினி. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க, அக்கா ஃபைனல் பார்ட்டி எப்போக்கா, அக்கா நீ எப்போக்கா வருவேன்னு. எனக்கு ஹாய் மிஸ் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு இதை சொல்லிடுவோம், அப்படி தான் இருந்துச்சு. ஸோ ஃபைனல் பார்ட்டோட வந்துட்டேன், ப்ரொஃபஸர் ஹஸ்பண்டோட ஃபைனல் பார்ட். ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேரோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருந்துச்சு, எப்போ தான் வருமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி. பட் ஓகே, நான் வந்துட்டேன். ஐயோ எனக்கு நான் என்னடா பண்ணுவேன், நிறைய ஒர்க் இருந்துச்சு. தாண்டி எனக்கு கோல்டு வேறு, எனக்கு த்ரோட் செம்ம பெயின். என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. எனக்கு ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதோ அடைக்கிற மாதிரி ஃபீல்லாம் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, இதுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஏன்னா நல்ல வாய்ஸ் வந்துருச்சு, அதனால் மெயின்டைன் பண்ணிடுவேன். ஓகே வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனே பார்த்தா உங்கள் மேரேஜ் தான். அங்கே தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். விஷயம் உங்கள் கூட தான் உட்காந்துருக்கா. நீங்கள் விஷயம் பார்த்துட்டு நீ வெளியே போகலையா, போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா உங்களை பார்த்துட்டு ரொம்ப பெரிய பொண்ணு மாதிரி தெரியுறடி அடிச்சுட்டு லைட்டாக சிரிக்கிறா. மேக்கப் ஆர்டிஸ்ட் மேக்கப் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க அக்கா பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. அவங்க அக்கா சிரிச்சிட்டே வந்து என்னாச்சு, ஒன்றும் இல்லை மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் மேக்கப் போட்டுட்ருக்காங்க. எங்கள் அக்கா பார்த்துட்டு எனக்கும் உன்னை எப்படா இந்த கல்யாண குளத்தில் பார்ப்போன்னு ஆசையாக இருக்குடி. அவங்க அக்கா அவங்களே பார்க்குறானுங்க. அக்கா பார்த்துட்டு தான் பதில் சொல்லு. 4 வருஷம் ஆகும், ஈவன் உங்கள் குழந்தை கூட பிறந்திருக்கலாம். உங்கள் அக்கா அந்த வார்த்தையை சொன்னோன்னே உங்களுக்கு ஒரே வெக்கம் தான். நீங்கள் 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக உள்ளே வந்திருப்பான். விஷி என்னடா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு அவள் டேவை பார்க்குறா. அட வெளியே வந்து இல்லாட்டி பேசுடி, எங்கள் அத்தை மாமா ஓடிட்டுருக்காங்க, நீ மட்டும் சாவகாசமாக உட்காந்துருக்க. அட போடா, நீ போய் அதான் நீ பார்க்குறீல, இதுக்கு மேலே நான் என்ன பார்க்கணும்? எல்லாத்தையும் நானே பார்க்க முடியுமா? எனக்கு நிறைய பேர் அடையாளமே தெரில, பட் அவங்களாம் வந்து பேசுகிறாங்க. ஆனால் நீ என்ன இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ல, நீ வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் கைப்பிடிச்சி எடுக்கிறான். அட இருடா, இன்றைக்கி ஒரு நாள் தான் அவள் கூட உட்கார முடியும், நாளையிலேருந்து அவள் ஃபுல்லாக ஜங்கு கூட தான் இருப்பா. இன்றைக்கி ஒரு நாள் அவள் கூட உட்காந்துக்கிறேனே, அட வாடி நாளையிலேருந்து அவள் நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன வந்து எழுதிட்டு போயிருப்பான். விஷயம் உங்களை பார்த்துட்டு பாய் எப்படி சொல்லிட்டு பாவமாக பாய் காட்டுறா. நீங்களும் பாய் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் சிரிச்சிட்டே வெளியே போயிருப்பாள். அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒன்று கேட்குவான். கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள பார்க்குறீங்க. நான் இந்த ஊர் தான், நான் உங்களை பார்த்துருக்கேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொண்ணை பார்த்து ரைட்டாக சிரிக்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டை பார்த்த மாதிரியே தெரியல. இவங்க வந்து ஜங்குக்கு வச்ச ஆள் தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு யார் என்ன அப்படிலாம் எதுவுமே தெரியலையா? அவங்க உங்களை பார்த்துட்டு அவங்க அக்கா தானே? ஆமாம். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானே? இல்லை ஆகலை. ஓ, அக்காவுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபஸ்ட் கல்யாணமா? ஆமாம். இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு லைட்டாக சிரிக்குது. நீங்களாம் அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. இந்த சைடு வந்து வந்து விஷயம் கூப்பிட்டு போயிருப்பான்ல. விஷயம் டக்குன்னு கையை பிடிச்சிட்டு ஏது இங்கே சித்தப்பா வர சொல்லி கேளு. அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு வாங்க சித்தப்பா. அவளுக்கு தான்ப்பா சித்தப்பா, உனக்கு இல்லை, உனக்கு மாமனார். ஓ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். விஷயம் சிரிச்சுட்டேன். எனக்கு சித்தப்பா உனக்கு மாமனார் வரும், சித்தப்பா இல்லை. எனக்கு ஒன்றுடி தெரியும், முறையெல்லாம் சொல்லி கொடுத்தா சொல்கிறேன். நீ சித்தப்பாங்க, நான் எனக்கும் சித்தப்பான்னு நினச்சிட்டேன். எனக்கு சித்தப்பானா உனக்கு எப்படி சித்தப்பா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் சிரிக்கிறா. விஷயம் பார்த்துட்டு பிடிச்சி கிள்ளி வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் கிள்ட்டா. எனக்குல்ல இப்போ எகத்தால் பிடிச்சி பேசினா விழுத்துருவேன் பார்த்துக்கோ அடிச்சுட்டு விஷயம் தான் அழகாக பேசி வச்சுக்கிறான். ஒழுங்காக சொல்லிக் கொடு சரியா? அடிச்சுட்டு 2 பேரும் அழகாக பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா வந்துட்டு 2 பேரும் என்ன பண்ணுறீங்களா? அத்தை சும்மா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெக்னாலஜி வந்துட்டான். அவங்க சிரிச்சுட்டு டேவி அங்கே வெளியே வந்துட்டு வாங்கன்னு கேட்காங்க. ஒருத்தவங்க தான் நிற்க வச்சுருந்தோம். ஆனால் எனக்கு என்னமோ அது சொந்தக்காரங்க தான்டா, ஆனால் பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி இல்லை. நீ விஷயம் போய் நிற்கிறீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு வந்து டக்குனு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். மாமா சின்னடி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது எப்படிம்மா, நீ அப்பாவும் இல்லை, நாங்கள் வேணா உள்ள எல்லாம் பார்த்துக்குறோம். இல்லை நீ போய் நில்லு, போய் காட்டடி உன் புருஷன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும். சரி எடுத்துகிட்டு விஷயம் சிரிச்சுட்டே கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போய்ட்டு விஷயம் நின்றுட்டுருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கன்னு கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜிமின் வரான். எங்கன்னா விஷயம் வந்து நின்று பேசிகிட்டு இருந்திருப்பா. ஆப்போசிட்டில் வந்து அங்கே வந்து வேறு யாரும் நிற்க வைக்கல. மாப்பிள்ளை வீட்டில், அதாவது ஜங்குக்கு வீட்டிலேருந்து யாரும் நிற்கலை. பொண்ணு வீட்டில் அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை வீடு உள்ளே நின்றுட்டுருக்காங்க, இவங்க வந்து வெளியே நின்றுட்டுருக்காங்க. அதனால் ஆப்போசிட்டில் யாரும் நிற்கலையா? வந்து அவன் பாட்டுக்கு ஷோல்டரை கை போட்டு நின்று கூலாக பேசிகிட்டு இருக்கான். ஜிமின் வந்துட்டு வந்தவங்கள வாங்கன்னு கேட்கணும். மினி வந்து பக்கத்தில் நின்று சிரிப்பா. ஜிமின் சிரிச்சுட்டேன்னு பார்க்கவும் வந்துட்டேன். வாடா இவங்க வேறு ஒரு 2 நிமிஷம் ரொமான்ஸ் பண்ண விடுறாங்களா? டக்குன்னு ஜிமின் டேவை பார்த்துட்டு எனக்கு கேட்டுருச்சுடா நீ சொன்னதே, ஆனால் கேட்கணுன்னு தான்டா சொன்னனே. அடப்பாவி அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்குறான். சிரிச்சுனே சரி வாடா மச்சான் அப்படின்னு சிரிச்சுட்டேன். என்னடா நீ தள்ளிட்டு வந்துட்டியா?
குண்டுருவண்டா உப்புன்றப்பிலே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், தள்ளிட்டு வந்துட்டேன், அவன் கேள்வியை பாரு இந்த மயிருக்கு. சும்மா கேட்டேன், நீ கூட தான் விஷயம் தள்ளிட்டு வந்துட்டேன், எங்கள் அத்தையே கொடுத்தாங்கடா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லிட்டு இதில் வேறு பெருமையாக வேறு சொல்கிறான். விஷிவியை பார்த்துட்டு ஐயோ சும்மா இருவையே அப்படி சொல்லும்போது 2 பேர் சிரிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஆரமும் ரம்யாவும் வந்திருப்பாங்க. அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களாம் வெளில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர்லாம் வந்திருப்பாங்க. ஸோ எல்லோரும் இப்போ வெளில போயிட்டாங்க. விஷயம் மட்டும் வெளியே நின்றுருக்காங்க. 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி நின்றுருக்காங்க. விஷயம் பார்த்துட்டு அவ்வளோதாண்டி டைம் ஆயிடுச்சு, ஓரளவுக்கு எல்லாம் வந்திருப்பாங்க, வெளில போகலாமா? எடுத்துட்டு விஷி வியை பார்த்து ஊன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கான். என்னடி அங்கே பாரு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு போஸ்டர் இருக்குது, கல்யாணத்துக்கு அடிப்பாங்கல்ல அந்த போஸ்டர் தான். அதில் ஜேகே அண்ட் ஒயின் பிக் நல்லா பெருசாக இருக்குது. கீழே ஒயினோட அம்மா அப்பா ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் டே அண்ட் விஷி ஃபோட்டோ இருக்குது. விஷி அதை பார்த்துட்டு நம்ம 2 பேர் ஃபோட்டோ ஒன்றா இருக்குது, பார்க்க அழகாக இருக்கல. சிரிச்சிட்டே விஷயம் டக்குன்னு பேக் பண்ணுறோம். டே இங்கே தாண்டி எல்லாம் இருக்கோங்க, போடி அப்படின்னு சொல்லிட்டு விஷி காதுக்கிட்டே போயிட்டு சீக்கிரமாக அங்கே ஜேகே அண்ட் ஒயின் ஃபோட்டோ இருக்குல்ல, அங்கே உன் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோ வரும், அது கண்டிப்பாக நடக்கும். என்ன சார் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறீங்க, ஏதாச்சும் வீட்டில் ஆணி அடிச்சுட்டு வந்தீங்களோ? அடிச்சுட்டு விஷயம் பார்க்குறான். என்னடா நடக்கும்டி, எனக்கு தெரியும், என் கையில் ஃபஸ்ட்டு நான் வாங்குகிற தாலி உன் கழுத்தில் தான் இருக்கும் தலைவரே. அடிச்சுட்டு டக்குன்னு பார்க்குறான். அவள் டக்குன்னு பேக்குக்கு பிரேக் பண்ணிவிட்டு முன்னாடி வந்துட்டு உங்கள் வீட்டில் ரிங் தான் போடுவாங்க, ஞாபகம் இருக்கட்டும், நீங்கள் கிறிஸ்டின். நம்ம 2 மேரேஜ் பண்ணிக்கலாமா? நம்ம புடுங்குக்கு 2 வேறு, ஒன்றை பண்ணுறமான்னு பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு விஷி டக்குன்னு உள்ளே போயிருப்பா. பார்த்து சிரிச்சிட்டு பண்ணுவேண்டி போடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே உள்ளே போகிறான். கரெக்டாக இப்படி திரும்பும் போது ஒரு ஆட்டோ நிற்கிது. விஷயம் அந்த சவுண்ட் கேட்டு திரும்பி பார்த்துருப்பான். அங்கே பார்த்தா வீக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொல்லியிருந்தோம்ல ஸ்ரீ, அவள் தான் வேகமாக வரா. அண்ணா என்னடி நீ நிற்கிற, நீ தானே சொன்ன வைன் கல்யாணம்னு, அதே வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவையே பார்த்தோன்னே வேறங்கிட்ட வேகமாக ஓடி வந்திருப்பான். விஷயம் டக்குன்னு வெளியே ஸ்ரீ நீ எப்படி வந்த? அதுவா அண்ணன் சொன்னேன்ல, அதான் அம்மா அப்பா வெளியே போயிருந்தாங்களா, இருந்தாலும் சக்குன்னு கிளம்பி ஓடி நானே எப்படான்னு காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ அழகாக சிரிக்கிற அவையே பார்த்துட்டு ஸ்ரீ ஏண்டி அப்புறம் வரதில்லையா நீ? வரணும் தானே, டே என்னடா சிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்ரீயை கூப்பிட்டு வரான். உங்கள் அம்மா அப்பா 2 பேர் ஸ்டேஜுக்கு வாங்க, இங்கே என்ன பண்ணுறீங்க, நான் அப்போலே உங்களை பற்றி ஸ்டேஜுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன்னா சும்மா சுற்றிட்டு இருக்கீங்க, வாங்க பொண்ணை கூப்பிட்டு வர போகிறாங்க, அவ்வளோதான் இன்னொரு 10 நிமிஷம் தாலியாக கட்டிடுவாங்க, ஆடிட்டு அலையிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீக்கை பிடிச்சி இழுத்து போகிறாங்க. அத்தை என்னடா வாடா மேலே போவோம் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறாங்க. ஸ்ரீ என் தங்கச்சி. உன் தங்கச்சியா? அவங்க ஸ்ரீயை பார்த்துட்டு ஸ்ரீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை அப்படி சொல்லிட்டு ஸ்ரீ அழகாக சொல்கிறோம். அச்சோ அழகாக இருக்கே, நீ இவனை மாதிரியே இருக்கே பார்க்க. ஸ்ரீ அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறா. சிரிச்சுட்டே ஆமத்தை அவளும் பார்க்க என்ன மாதிரியே தான் இருப்பாள். அப்பெல்லாம் இல்லைடா, அவளை மாதிரி தான் நீ இருக்க. அத்தை சும்மா சொன்னேன் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சிரிச்சுட்டு ஸ்ரீ வா மேலே போகலாம். இல்லைத்தானே இங்கே சேரில், அட வாமா நம்ம வீட்டு பிள்ளையா கீழே உட்காராலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ கையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. வீக்கு ரைட் சைடு ஸ்ரீ நின்றுட்டுருக்கா, லெஃப்ட் சைடு விஷி நின்றுட்டுருக்கா. ஸோ 2 பேர் கையும் டே பிடிச்சிருக்கான். டேக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்க அவன் தங்கச்சி ஏன்னா அந்த பொண்ணு முதல்ல சொல்லியிருப்பான், இல்லை நான் வர முடியாது போலன்னு. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் நிற்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒயின் ஸ்ரீயை பார்த்துட்டு ஸ்ரீ எடுத்துகிட்டு லைட்டாக சிரிக்கிறா. ஸ்ரீ சிரிச்சுட்டு ஹாய் எடுத்துகிட்டு அவ்வளோ ஹாய் சொல்கிறா. ஜிமின் கரெக்டாக வந்திருப்பான். அவனு பார்த்துட்டு கொள்ள நீ எப்படி வந்தா? அதுவா அண்ணனோட தெரில தானே மரம், ஆமாம் அப்படி சொல்லிட்டு ஸ்ரீ க்யூட்டாக சிரிக்கிறா. இதை பார்த்து ஜிமின் சிரிச்சுட்டு முறையே தெரில அண்ணனோட இல்லை அண்ணியோட தங்கச்சி கல்யாணம் அதான் வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க. இந்த சைட் பார்த்தா கரெக்டாக ஜங்க உட்கார வந்திருப்பான். அவனும் ஸ்ரீயை பார்த்துட்டு ஹாய் அப்படின்றா. ஸ்ரீயும் ஹாய் எடுத்துகிட்டு அவ்வளோ சிரிச்சிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அவனை உட்காந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்ரீ வியோட கையை பிடிச்சி இழுக்கிறான். என்னடி இங்கே என்ன நிறைய பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல. எனக்கு மட்டும் தெரியுதாடி, நானே இதை தான் பார்த்துட்ருக்கேன். அப்போ உன் கல்யாணத்தில் இப்படி தான் நடக்குமா?
லைட்டாக அதை கேட்டு விஷயம் சிரிச்சுட்டேன். உங்கள் அண்ணனுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கே. அண்ணே அப்படி கல்யாணம் நடக்கும்ல. நடக்கும் தானடா, நடக்கும். ஆனால் இவ பாருண்டி எனக்கு கலாய்ச்சிட்ருக்கா, அதெல்லாம் நடக்காதுன்றாடி. ஏன் நீ கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி பண்ணணும்னு ஆசையோ? பார்த்துட்டு ஆனால் எனக்கு எப்படி பண்ணணும்னு ஆசைடி. இது நல்லா இருக்குல்ல. கம்முன்னு நானும் ஒரு ஹிந்து பையனையை பார்த்து லவ் பண்ணிட்டா. பண்ணு அப்படின்ட்டு எல்லாமே வேறு பண்ணுன்றா. பார்த்துட்டு அட்ட பாவி உங்கள் அம்மா அடிச்சு போடுவாங்கடா, சும்மா இருங்கடா 2 பேரா. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கோர்ஸாக சொல்லிட்டு அதை இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து இது வரைக்கும் இந்த கல்யாணத்துக்குலாம் போனதே கிடையாது. ஹிந்து மேரேஜ்க்கு அவங்க வந்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம். அதனால் 2 பேத்துக்கும் ஸ்டேஜில் வந்து பார்க்குறோம், இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நல்லா பார்த்துட்ருக்காங்க. அதை பார்க்கும்போதே விஷிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக வந்து தாலி எடுத்து கொடுக்குறாங்க. ஜேகே வந்து எல்லா சைடு காட்டிட்டு வந்து ஒயினை பார்த்துட்டு கட்டுவா எடுத்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறா. கரெக்டாக வந்து தாலி கட்டும்போது இந்த சைடு பார்த்தா வந்துட்டு டக்குன்னு விஷயோட ஷோல்டரை கைப்பட்டு நானும் சீக்கிரமாக கட்டுவேன் இன்னும் ஒடிச்சிட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. இந்த சைடு கரெக்டாக தாலியும் கட்டியிருப்பாங்க. விஷிக்கு அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவள் தங்கச்சி கல்யாணத்தை ஃபுல்லாகவே முக்கால்வாசி அவள் தான் எடுத்துகிட்டு இன்னும் நடத்தியிருக்கா, அவளுவையும் சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க. அது அவங்க 2 பேத்துக்கு அவ்வளோ எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னா நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, பட் இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. அதுவும் சொந்த தங்கச்சிக்கு கல்யாணம்லாம் எடுத்து பண்ணி வைக்கும்போது இந்த அக்காக்களை எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அவ்வளோ ஸ்மைலோடு 2 பேரும் அந்த அரிசியை போட்டுட்ருக்காங்க. கிட்ட தாலியும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நெத்தியில் குங்குமத்தையும் ஜேகே வச்சிடுறான். ஜேகே வந்து அப்படியே ஒயனை பார்க்குறான். ஒயன் ஜேகே பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். 2 பேத்துக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்த அவங்க ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. இப்போ அது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு, கல்யாணங்கிற ஒரு எண்டுக்கு. இதுக்கப்புறம் இவங்க லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகும் அப்படிங்கிற ஃபீல் 2 பேத்துக்குமே இருக்குது. அப்படியே ஒருத்தர் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்க எல்லாருமே லைட்டாக சிரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் 2 பேரோட ஹேண்ட் வந்து ஹோலானது தான். இப்போ வந்துட்டு எல்லாம் வந்து கல்யாணம்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்செல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் 2 பேரும் ஒரு சேனலில் உட்காந்துருக்காங்க. ஜேகே வந்து என்ன பார்த்துட்டு ஆனால் இந்த விஷயம் இவ்வளோ சீக்கிரம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை, நானும் தான் ஒரு 4 வருஷம் ஆகும்னு நினச்சேன். ஜேகே வந்து டக்குன்னு வயனோட கையை ரொம்ப டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு நானும் தான் பயனும் தெரியுமா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வம்சம் அவள் டக்குன்னு ஃபேஸையே மாற்றிட்டு பார்க்குறான். ஒரு வேலை இந்த விஷயத்த நம்ம சொல்லாமல் 4 வருஷம் தள்ளி வைக்கிறோம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும். என் வீட்டு சைடு வந்து எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. அதில் எனக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அடிச்சுட்டு வேணும் லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். பட் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சுல்ல. ஈஸியாக முடிச்சு வச்சாங்க 2 பேர் சேர்ந்து. ஜேகே வந்து வயனை பார்த்துட்டு அவங்க 2 பேர் கல்யாணத்தை கண்டிப்பாக நம்ம தான் முன்னே நின்று பண்ண நடத்தணும், ஓகேவா? படிச்சுட்டு வயனை வந்து ஹாப்பியாக ஓகே சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்ல நேரம்லாம் பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி போயிருப்பான். இந்த சைடு பார்த்தா வியோட அம்மா பார்த்துட்டு என்னடா இன்றைக்கி காலேஜே இல்லையாம்மா, தலைவர் எங்கே போயிட்டு வரீங்க? அவன் பாட்டு கூலாக ஷர்ட்டை கழட்டிட்டுருக்கான். பொண்ணை தான் கேட்குறேன். அவன் ஷர்ட்டை கழட்டி பெட்டில் போட்டு ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். இப்போ என்னம்மா உனக்கு ஃப்ரெண்டு கல்யாணமா இல்லை உன் மச்சினிச்சி கல்யாணமா? டக்குன்னு உங்கள் அம்மா திரும்பி பார்க்குறான். என்ன நினச்சிட்ருக்க நீ, என்னடா நினச்சிட்ருக்க? அவங்க அம்மா பார்த்துட்டு இதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். நீ என்ன தான் நினச்சிட்ருக்கேன்னு தெரில. இங்கே பாரு, நானும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ வந்துட்டு நான் கடைசியாக அவள் தானே லவ் பண்ணுறேன், அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படி இப்படின்னு பிடிவாத பிடிச்சிட்டு வந்து நிற்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மூஞ்சுகளையும் முகரங்களையும் பாரு, நம்ம சொல்கிறது எவன் கேட்குறான்? பா ஆம்பளை போய் இல்லை வேணும் பெத்தனில் எனக்கு தேவை தான், இப்படி அமைஞ்சிருக்கு பாரு. ஆல்ரெடி உனக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்குது, ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டே வந்து கடகடன் கீழே போயிட்டாங்க. ஸ்ரீ வந்து டக்குன்னு வந்து எட்டி பார்க்குறா. வந்து ரெஸ்ட் ரூமை லாக் பண்ணியிருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரெஸ்ட் ரூம் போயிட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு தான் அவன் பண்டு கூலாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கான். அண்ணா உள்ளே வரவா அப்படின்னு இருக்கப்போ ஸ்ரீ வந்து உள்ளே வரான். அம்மா கண்டுக்காதடி, அவங்க அப்படி தான் கத்திட்ருப்பாங்க. 4 வருஷம் இருக்குல்ல, பொறுமையாக பார்த்துக்கலாம். நீ ஏன் ஃபிஷ்ஷை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணல? அப்படின்னு டக்குன்னு வந்து பார்க்குறான். நீங்கள் 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, அது ஒன்றும் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்புறம் நான் பார்த்துக்கலாம். அதுக்குன்னு ஒரு காலம் வரும். எங்கள் காலம் இப்போதைக்கு வரல, அவ்வளோதான். அம்மா ஒத்துக்காதுன்னு எனக்கு தோணுது. எனக்கும் தோணுது.
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொலா சிரிச்சுட்டு விட்டுட்டான். இந்த சைட் பார்த்தா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நைட் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அக்கா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கா. நீங்களும் ஜிகே வந்து வெளியே உட்காந்துருக்கீங்க. ஜிகே உங்களை பார்த்து ரொம்ப நாட்டியாக ஸ்மெல் பண்ணுறோம். உங்களுக்கு லேலே இப்பெல்லாம் சிரிக்காதில்ல, எனக்கு அப்படியே எழுந்திரிச்சு ஓடி போயிடலாமான் இருக்கு அப்படின்னு இருக்கு. இது அவங்ககிட்டே சொல்லிட்டு எனக்கு அப்படியே எழுந்திரிச்சு ஓடி போயிடணும் போல இருக்குன்னு உங்கள் கையை வேற பிடிச்சிக்கிட்டான். அப்படி பண்ணாத. என்ன பண்ணேன் வச்சுட்டு என்ன வந்து பார்க்குறான். நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? எங்கள் அம்மா வீட்டுக்கா? ஆனால் ஃபர்ஸ்ட் நைட்டு எங்கள் வீட்டில் தானே வைக்கணும். எங்கள் பழங்கோது தானே. ஏய், நான் நம்ம வீடுன்னு சொன்னது நம்ம வீட்டை. அது எங்கள் அம்மா அப்பா வீடு, இது உங்கள் அம்மா அப்பா வீடு. நம்ம வீடுன்னு சொல்கிறது நம்ம 2 பேர் இந்த வீட்டை தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்குறா. என்னடியோ? நானே பயத்தில் இருக்கேன். நீ எதையாவது பேசாத. நீ இப்போ பேசுறது என் மூளை ஹார்ட்டு எதுக்கும் போகல, எல்லாம் இறங்கி முட்டிக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதை கேட்டோன்னே ஜேக்கி டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். உங்கள் அம்மா கிச்சனில் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க டக்குன்னு எட்டி உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. இங்கே ஜேக்கி செம்மையாக சிரிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ, நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், நீ ஏன் இப்படி சிரிக்கிற? மூளையா மொட்டியா முட்டை கழுத அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து முட்டை கழுத வேறு திட்டோம். நான் ஒன்றும் முட்டை கழுதலை, நீ தான் முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கி பிடிச்சி அழைச்சிட்டு இருக்கீங்க. ஜேக்கி செம்மையாக சிரிச்சிட்டு இருக்கான். உங்கள் அக்கா அப்போ தான் இறங்கி வந்திருப்பா. அவங்க 2 பற்றி பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. அவள் வரவங்க 2 பேரும் கொஞ்சம் சைலண்ட்டாக உட்காந்துட்டீங்க. உங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஜேக்கி அனுப்பிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீ ஒன்றும் குழந்தை இல்லை, ஞாபகம் இருக்குல்ல அடிச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அதை கேட்டு விஷி சிரிக்கிறேன். நீ விஷி பார்த்துட்டு, நீ சிரிக்காதா? அடே இங்கே என்ன பாருடே, என் மூஞ்ச பாரு, சிரிக்காத. நீ எப்படி இழுக்கிற கிளவி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. என்னடி? நான் போகல. அப்புறம் நான் போட்டேன் அப்படி சொல்லிட்டாங்கன்னா விஷயம் இது பண்ணுறான். அடே நீ வரலன்னு சொல்ல போவோமான்னு கேட்டேன்டி. ஏன்டி கத்துற? ஒரு விஷயம் விஷயே ஷாக்காக இருப்போம். உங்கள் அம்மா 2 பேர்த்தையும் பார்த்துட்டு, சி பொம்பளைங்களா இதுங்க எப்படி நினைக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் திட்டுறாங்க. 2 பேருக்கும் விஷயம் குபின்னு சிரிப்பு வந்திருக்கும். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, அப்பா சிரிச்சிட்டியா? அடுத்து திருப்பி மூஞ்ச முனைச்சிக்கிட்டீங்க. ஐயோ, நீ பயப்பட ஒன்றும் இல்லை, ஃபோன் ஆடு தானேடி, இதுக்கிட்ட இவ்வளோ பயப்படுற? ஆடு தானே கல்யாணம் பண்ணிச்சு, இப்போ அவன் தானே உன் புருஷனாக இருக்கான். இதுக்கு மூஞ்சி இப்படியே பயம் தத்தக்களியாக ஆடுது உட்காந்துக்கிட்டு. கத்தக்களியில் பொத்தக்களியிலேருந்து எல்லாம் ஆடுது. உங்கள் அக்கா அதை கிட்ட இன்னும் சிரிக்காங்க. விஷயம் சிரிக்காத விஷயம். சரி அப்படி சொல்லிட்டு விஷயம் சைலண்ட் ஆகிட்டாங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, நீ பாரு பயப்படலாம் ஒன்றும் இல்லை, போ பார்த்துக்கலாம். ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் கேட்கணும், சரியா? மாப்பிள்ளை மட்டும் நான் சொல்கிறதெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிறான். நீ அவனுக்கு மட்டும் யாருமே அட்வைஸ் பண்ணல. ஈவன் அவங்க அம்மா இங்கே அனுப்பி வச்சப்போ கூட அவன் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாங்களே, ஒரு வார்த்தை கூட வாங்கி சொல்கிறதுலாம் நீ கேட்கணும்னு சொல்லவே இல்லை. நீ மட்டும் சொல்கிற, நான் மட்டும் என்ன இழிச்சவாயா? பொம்பளை பிள்ளைய போகிறதா அவங்க சொல்கிறதுலாம் நம்ம கேட்கணும்னு என்ன தானே எழுத்தா? நானும் கேட்க மாட்டேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்து நறுக்குன்னு மண்டையில் ஒரு கொட்டு அப்படி தலையை தேய்க்கிறீங்க. அப்படியே ஓடி மண்டையும் பாரு குட்டச்சி பேசுகிறத பாரு, நல்லா வேக்கனமாக பேசுவா. இதெல்லாம் நோட் பண்ணியாமா? ஆமாம் அவங்க அம்மா சொல்லவே இல்லை. ஆனால் நான் தாண்டி சொல்லணும், எனக்கு தானே தலையெழுத்து, அவங்களுக்கு என்னடி தலையெழுத்து? இப்போ நீ எதையாவது சொல்லினேரு, நானும் அவன் சொல்லிட்டுலாம் கேட்க மாட்டேன். உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, வயன் உயிரை எடுக்காத வயன், நீ தான் எப்படி அவனை லவ் பண்ண தெரியலையா? எனக்கு தான் அந்த மயிரும் தரல. கட்டுதான் ஏன் நீ என்னை திட்டினே இருக்கான்? நீ திட்டுலாம் அவனே இறங்கி வந்துடுவான் போல. தெரியுதுல, ஒன்றும் தெரியுது, உனக்கு தான் ஒன்றுமே தெரியல. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, கட்டுப்புலே விஷயம் எனக்கு நெஞ்சு வலிக்குது விஷயம், ஒரு 10 நிமிஷம் நீயே அந்த நாயை பேசி துரத்து விட்ரு, நல்ல நேரம் பார்த்து ரூமுக்குள்ள அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. இவங்க அம்மா பார்த்துட்டு, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாது, நீ போய் தூங்கு அப்படின்னு உங்கள் அம்மா ரூமுக்குள்ளே போய் கதை சேர்த்துட்டாங்க. விஷயம் உங்களை பார்த்துட்டு, ஏன்டி இப்படி அவங்கள பாடாக படுத்துகிறேன், நீங்கள் விஷயம் கையை பிடிச்சிட்டு, எனக்கு பயமாக இருக்குது. ஏன் மேடம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ பயமா இல்லையோ? அப்போல்லாம் இதை விட பயமாக இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு பெயினாக இருக்குது, எனக்கு போவே பயமாக இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அவ்வளோ பெயின். அவன் டேப்லெட் வாங்கி கொடுத்தப்ப தானே என்ன செகண்ட் டைம் ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனான். அவ்வளோ பெயின் இருந்துச்சு. எனக்கு அதை நினச்சாலும் ரொம்பக்குள்ளே போவே பயமாக இருக்குது. சரி ஒன்றும் இல்லைப்போ, நாளைக்கு அக்கா டேப்லெட் வாங்கி வைக்கிறேன். அதெல்லாம் அவனே வாங்கி வச்சுட்டானா சொன்னான். ஓ உஷாராக இருக்கீங்க. நீ இதை பற்றி பேசாத, நீ தானடி சொன்ன. சரி எப்படி சொல்லிட்டு விஷயம் வந்து சைலண்டாக பார்க்கணும். விஷயம்ட்டு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அப்படி சொல்லிட்டு எனக்கு ஷாக்கு டக்குன்னு உங்கள் அக்கா பார்க்குறான். எனக்கும் பெயினாக தான் இருந்துச்சு, நாங்கள் என்ன பண்ணுறது, நானும் வியூ ஹாஸ்பிட்டல் தான் போகணும், அப்படி தான் நாங்களும் சரி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் போக இப்போ பெயின்லாம் இல்லை. அட்டி பாவி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயில் கை வச்சுட்டு,
இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சேன். நீங்கள் என்ன பீரெல்லாம் அடித்து வச்சுருக்கீங்க? உங்கள் அக்கா அதை கேட்டு சிரிச்சிட்டு போடி அப்படின்றா. நீங்கள் சிரிச்சிட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. பார்த்துக்கலாம் போ, நம்ம ஜெயிக்க தானே. ம் நம்ம ஜெயிக்க தானே. அந்த டைமில் அவனை பார்க்கணுமே, எனக்கு ஒரு பீஸ்ட் மாதிரி தெரியும். சும்மா அடி அப்படி சொல்லிட்டு எங்கள் அக்கா மண்டையெல்லாம் அடிக்கிறா. சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த பால் சம்மா எடுத்துகிட்டு அப்படியே பொறுமையாக ரூம்குள்ளே வந்து டோமை லாக் பண்ணுறா. ஜேக்கிக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஏன்னா அவள் திரும்பும்போது பார்க்கணுமே, பாவமும் மூஞ்சி வச்சுட்டு ஜேக்கி பார்க்குறா. இப்போ எதுக்கு இவ்வளோ பாவமாக முழிக்கிறேன்? தெரியல. தெரியல. எப்படியே சீர்றப்ப எப்படி சீருவா என்கிட்ட. இன்னைக்கு என்னடி பார்க்க அப்படியே பச்சை பிள்ளையாட்ட பேசுகிறேன். ஜேக்கி அப்படி சொல்லிட்டு ஜிக்கு என்ன சொல்லுவோம், நீ வரா அப்படி சொல்லிட்டு டக்குனு வந்து டாப்பாவை திறக்கிறா. அதுக்கு டக்குனு நம்ம டாப்பாவை திறந்த கையை பிடிச்சி பிதுக்கடி டாப்பாவை திறக்கிறேன். நீ நீ ஏன் கிட்ட வர? ஏன்னா லைசன்ஸ் வாங்கிட்டேனே, நான் கிட்ட வரலாமே. அது கிச்சனில் என்னடி பேசிகிட்டு இருக்கீங்க அக்கா தங்கச்சியும் முடிச்சுட்டு ஒரு விஷயம் டக்குனு விஷயம் எனக்கு அப்படியே விக்கியாச்சு. ஜேகி பார்த்துட்டு அது இது எதுடி உங்கள் அக்காட்ட கேட்பேன், அசால்ட்டாக கேட்குற உட்காந்துட்டேன். நான் கேட்கலாம் அக்கா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம 2 பேர் பண்ணது எப்படி உங்கள் அக்காவுக்கு தெரியும்? அன்னை யார் பண்ண போய் சாட்டர்டே சூஸ் பண்ண சொன்னான். கடைசியில் சண்டேங்கம்மா அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. எப்படி? வலிச்ச வலி எனக்கு தானே தெரியும், நான் நடக்க முடியாமல் உட்காந்துருந்தேன். அது இல்லாமல் அவள் கொண்டு பிடிச்சிட்டான். உடனே சொல்லிட்டேன் நடந்துருச்சுன்னு. நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, நடிக்காத சரியா? சொல்லிட்டேன். ஏன்டி இப்படி பண்ணுற? இதெல்லாம் போய் எப்படி ஒன்றால் அக்காட்ட சொல்ல முடியுது? நான்லாம் எட்டி சொன்னதில்லை தெரியுமா? உனக்கு அசால்ட்டாக இருக்குல்ல சொல்ல. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? அவள் கூட தான் அப்புறம் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறானு. ஆனால் உங்கள் அக்கா ஃபஸ்ட் டைம் பண்ணப்போ உனக்கு தெரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சுதா? ஆனால் நீ இருக்க பற்றியா உன்னெலாம் நம்பி ஒன்றுமே பண்ண முடியாது. சரி விட, அதான் கல்யாணமே ஆச்சு, இப்போ ஏன் பழசு பேசுகிறேன்? பழசு பேசுகிறேன் இப்படி சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டு ஏன் பழசை பேசுகிறேன்? இப்படி மண்டியிலே கொட்டினேனா? ஜேகே அப்படியே ஃபேஸை பிடிச்சிருப்பான்ல, லைட்டாக அந்த கட்டை விரலை மட்டும் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறான். ஜங்கு அப்படி சொல்லும்போது வயநாடு நெக்கு கிட்டே போயிட்டு லைட்டாக ஒரு கிஸ் பண்ணுறான். முடிய லைட்டாக அழைக்கிட்டு கிஸ் பண்ணியிருப்பான். ஜேகே அப்படிங்கும்போது அன்னைக்கு ஓகேனா நம்ம மூவ் பண்ணலாம், இல்லைன்னா நீ தூங்கு அது அப்படின்னு சொல்லிட்டு வயலில் லைட்டாக எச்சு முழுங்கிருப்பா. ஜேகே அப்படியே வந்து கலந்துல வந்து லைட்டாக கிஸ் பண்ணிட்டுருமா. அப்படியே வந்துட்டு த்ரோட்டில் லைட்டாக ஒரு கிஸ் பண்ணி லைட்டாக ஒரு சக் பண்ணுறான். அதில் தான் வெளில அப்படியே ஆஃபு. ஜேகே அந்த பால் சம்மா வாங்கி அங்கே வச்சுட்டு ஒயினை அப்படியே கொண்டு போய் பெட்டில் போடுறான். ஒயினும் ஜேக்கவே பார்த்துட்ருக்கா. ஜேகே வந்து ஒயினை பார்த்துட்டு ஷர்ட்டை மட்டும் கழட்டி போட்டுட்டு அப்படியே ஒயின் மேலே விழுகிறான். 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒயின் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் பெல்லாம் அப்படியே ஓகேன்னு ஆகுது. ரொம்ப ஹார்மோன்ஸ்லாம் பக்காவாக வேலை செய்கிறனால அன்றைக்கி நைட் 2 பேத்துக்கு செம்ம ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும். ஒயின் வந்து ஜேகே பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு அவ்வளோ வலிக்கல, ஏன்னா நீ அட்ஜஸ்ட் ஆகிட்டா அம்மா அடிச்சுட்டு அவன் விஷயம் பார்க்குறா. அப்படி கொத்தாதடி அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேர் தூங்கியிருப்பாங்க. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஏன்னு தெரில, நம்ம வீட்டுக்குள்ளே நடக்க நமக்கே கொஞ்சம் ஷையாக இருக்குல்ல, அப்படி தான் இருக்குது அவளுக்கு. பார்த்துட்டு வெக்கமாக இருக்குது. இப்போ எதுக்கு உனக்கு வைக்கும்? மணி பாரு 11. அம்மா 9 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டுச்சு. உனக்கு அந்த மீன் திறக்கலாம் ஒன்றையும் திறக்கலாம் எல்லாம் முன்னால் தான். யாராச்சும் காலில் போய் செகண்ட் ரவுண்ட் ஓட்டுவாங்களா? அது அம்மா கொடுத்து கூப்பிடும்போது கரெக்டாக நம்ம சத்தம் வேறு கொடுத்துட்டோம். அம்மா அதை கேட்டுட்டு லைட்டாக சிரிச்சுட்டு சரி நீங்கள் லேட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு போச்சுல்ல. இப்போ எனக்கு எப்படி நான் போய் எங்கள் அம்மா மூஞ்சில் முழிப்பேன்? என்ன நினச்சி பாருங்கள், பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்துட்டு கீழே இறங்கி போகிறா. அவங்க அம்மாவுக்கு ஒயின் நிமிஷம் நிஜமாலே ஃபேஸே பண்ண முடியல. அவங்க வந்து சாப்பிடுவாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கிச்சனுக்குள்ளே போயிருப்பாங்க. ஒயின் ஜேக்கி பார்த்துட்டு அம்மா கேட்டுருச்சு அப்படின்றான். ஏன்னா அந்த இன்சிடென்ட் என்ன நடந்திருக்குன்னா கல்யாணிங்க வந்து முடிச்சிருப்பீங்க ஜேகே. பட் இப்போயும் ரவுண்ட் ஒட்டியாகணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவங்க அம்மா கிட்ட ஒயன்னு கூப்பிடும் போது ஜேகே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு அதே சேம் டைம் அவன் டக்குன்னு மோன் பண்ணியிருப்பான். அந்த சவுண்ட் கேட்டு தான் உங்கள் அம்மா வந்துட்டு சரி நீங்கள் லேட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கீழே இறங்கி போயிருப்பாங்க. உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த சவுண்ட் கேட்டோன்னே
இது அத்தை கூப்பிட்டாங்களா அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் வந்து ஜிக்கு தள்ளியிருப்பீங்க. ஐயோ அம்மா கூப்பிட்றாங்க, நவருன்னு. பட் பயமெல்லாம் அதுக்கப்புறம் தான் சின்சியராக ரவுண்டு ஓட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ரவுண்டெல்லாம் ஓட்டிட்டு குளிச்செல்லாம் இருந்துச்சு பாருங்காட்டி மணி ஆகிடுத்தோ. ஜிக்கு வந்து உங்கள் அம்மா போகிறத பற்றி உங்களை பார்க்குறேன். நீங்கள் ஜிக்கு பார்த்துட்டு ஒப்பி சொன்ன கோடிட்டு போனேன் எப்படி எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து கூலாக உட்காண்டான். நீங்களும் உட்காந்துட்டீங்க. விஷயம் தான் வந்து சாப்பாடு போட்டுட்ருக்கா. விஷயங்கள் 2 பேர்த்தையும் பார்த்து லைட்டாக சிரிக்கிறா. நீங்கள் 2 பேரும் லைட்டாக சிரிக்கிறீங்க விஷயங்களை பார்த்துட்டு. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்லே கேட்குறா. ஜேகே வந்து அதை நோட் பண்ணாத மாதிரி இருக்கான். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு ஓகே தான் அடிச்சுட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் செக் பண்ணிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. உங்கள் அக்கா ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டா. என்ன மேடம் நீங்கள் ஓகேவா? ஓகே தான் அடிச்சுட்டு அவளே சிரிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 days மட்டும் இங்கே இருக்க மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நேராக வந்துட்டு ஜேகே வந்து வேறு வீடு பார்த்துருக்கேன், நம்ம அங்கே போயிடலான் இருப்பான். எல்லா அவன் பேரண்ட்ஸ் கூட போகலாம், அவங்க தான் கூப்பிட்ருப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டாங்க. பட் ஜேகே என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நானும் அவளே தனியாக ஸ்டே பண்ணுறோம், அப்போ தான் எங்களுக்கான லவ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், எனக்கு அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிப்பான். அவன் பேரண்ட்ஸ் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஐயோ பிள்ளை சொல்லாதேன்னு. அவன் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கும் அவங்க கூட ஹாப்பியாக இருக்கும், எங்கள் கூட இருக்க ஒவ்வொரு செகண்டும் நான் வந்து ஒன்று ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு அப்போலாம் ஜாலியாக இருக்கணும். பட் பேரண்ட்ஸ் கூட இருந்தால் அதெல்லாம் சத்தியமாக முடியாது. நான் பார்த்து அவங்க இல்லாத நேரமாக பார்த்து கிஸ் பண்ணணும், எனக்கு அது வேண்டாம். எனக்கும் அவங்க கூட ஜாலியாக இருந்துகிட்டே இருக்கணும், எனக்கு அப்படி மாதிரி தான் இருக்கணும். ஸோ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேனா வேணால் நம்ம வந்து என் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் வீடு பார்த்துருக்கான்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. நீங்களும் ஜெயிக்க வந்து வாசல் நின்றுருக்கீங்க. உங்கள் அக்கா வந்து ஆராத்தி எடுத்துகிட்ருக்கா. உங்கள் அம்மா வந்து அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. ஆராத்திலாம் எடுத்து முடிச்சுட்டு அதை கொண்டு போய் வெளியே ஊற்றுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து வெளியே நின்றுட்டீங்க. கரெக்டாக பார்த்தா அந்த வேனும் வந்துடுச்சு. அதாவது உங்கள் பேரண்ட்ஸ் வந்து சீர்லாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் வந்து ஜெயிக்க வீட்டில் வேணான்ட்ருப்பாங்க. பட் உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நம்ம தான் தனியாக ஸ்டே பண்ண வைக்கிறோம்ல, திங்ஸ்லாம் நான் வாங்கி தரேன்ட்ருப்பாங்க. பட் ஜேகே என்ன சொல்கிறாங்கன்னா, சமையல் திங்ஸ் நான் வாங்கிட்டேன், பெட்டு நான் வாங்கிட்டேன், இதுக்கு மேலே என்னத்தை வாங்குறீங்க, எதுவும் வாங்க வேணான்னு சொல்லியிருப்பான். பட் உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, சோஃபா பீரோ அந்த மாதிரிலாம் நான் வாங்கினேன்னு இருப்பாங்க. ஜேகே என்ன சொல்லியிருப்பானா, இல்லை பீரோ வேணாம், அங்கே வந்து நான் இது அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான், செல்ஃப் ரேக்லாம். அப்போ நான் வந்துட்டு சோஃபா வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருப்பாங்க. வேணான்ட்ருப்பான். பட் ஒரு பிடிவாதத்துக்கு உங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. அதில் சோஃபா இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சில வீட்டுக்கு தேவையான திங்ஸஸ்லாம் இருக்கணும், டீ பாட்டு, சேரு அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் அவனை பார்த்துட்டு இதெல்லாம் வைக்க இடம் இருக்குல்ல, நல்லா பெரிய வீடு தான், தாராளமாக வைக்கலாம். ஜேகே உங்களை பார்த்துட்டு, ஆனால் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், கேட்குறீங்களா நீங்களாம்? எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தரணும்னு ஆசை அவங்க பண்ணுறாங்க, விடு, இது நீ வேணான்னு சொன்னீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அது கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மா வந்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க தெரியுமா நீ வேணான்னு சொல்கிறனால, இருந்துட்டு போகுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் ஜேக்கியோட பேரண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பியாச்சு. எல்லாம் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஜேக்கு என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்கள் 1 hour அட நீ தூங்குடி அப்படின்னு சொல்லியிருப்பான். உங்களுக்கு வந்து பொதுவாகவே ட்ராவல் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கார் அந்த மாதிரிலாம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும். இப்போ நீங்களாம் காரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் தூங்கிட்டீங்க 10 நிமிஷத்தில். கேட்டால் நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் பார்த்தா 10 நிமிஷத்தில் இந்த பிளேஸ் வந்துருச்சு. உங்கள் அம்மா அந்த வீட்டை பார்த்துட்டு, இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே 5 நிமிஷம் ஜிக்கி பார்க்குறாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தங்கி இந்த வீட்டை அதாப்பா ஆமாத்த சரிப்பா இந்த வீடு அழகாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிச்சுட்டு ஜேகே வந்து லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களை பார்க்குறீங்க, நல்லா தூங்கிட்டீங்க, காருக்குள்ளே வந்து இந்த வார்த்தையை பேசியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களை தூக்கிட்டே இருக்கிறான். ஜேகேயோட அமௌண்ட்டை அவளை எழுப்புடா அம்மா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து லைட்டாக சிரிக்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கா பார்த்துட்டு ஜேகே கீழ் வீடா மேல் வீடா, அப்போ ஆராத்தி எடுத்துகிட்டு வரேன், மேல் வீடு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மேல் வீட்டுக்கு போய்ட்டு ஆராத்தி ரெடி பண்ணிட்டு வராங்க. உங்கள் அக்காவுக்கு அந்த வீட்டை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மெல் வருது. ஏன்னா இந்த வீட்டில் தானே நீங்கள் 2 பேர் தனியாக தங்கியிருந்தீங்க. அவன் லைட்டாக சிரிச்சிட்டே வந்து ஆராத்தையும் எடுத்து முடிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு வாடகைக்கு பிடிச்சிருக்கியாடா, சொந்த வீடு. டக்குன்னு எல்லாரும் ஸ்டாப்பு. ஜேகே அந்த பணிக்கில் உங்களை தூக்கிட்டு ஏற போறிப்பா. டக்குன்னு ஜேகேயோட அம்மா கை பிடிச்சிட்டு சொந்த வீடா எப்படா வாங்கினா சொல்லவே இல்லை, அப்பாவுக்கு தெரியுமே, அப்போ நீ அம்மாட்ட சொல்லலையா? சர்ப்ரைஸாக சொல்லலான்ட்டு இருந்தேன்டா, அதான் சொல்லிட்டீல என் மகன், அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். சர்ப்ரைஸாவா? இப்போ இந்த வீடு என் கல்யாணத்துக்கு வாங்கினான். எடுத்துகிட்டு அவங்க அப்பா வேலை லைட்டாக ஹெட்டை ஷேக் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் போயாச்சு. வீட்டுக்குள்ளே போய் உங்களை வந்து படுக்க வச்சிட்டான். அவங்க எல்லாத்தையும் காஃபியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் சோஃபா அதெல்லாம் ஏற்றிருப்பாங்க. ஸோ எல்லாம் ஏற்றி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து மேல் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு, அப்போ இந்த கீழ் வீட்டில் இந்த பாட்டி தாத்தாப்பா அவங்க அப்ராட் போயிட்டாங்க. அவங்க அப்ராட் போகிறனால இந்த வீடை விற்கிறேன்னாங்க. சரி நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன்.
சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜேகே வந்து நீங்கள் 2 பேரும் தனியாக இருக்கிறதுக்காக ஒரு சொந்த வீடெல்லாம் வாங்கியிருக்கான்ல. இதை பார்க்கும்போது எந்த பேரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்து உங்களை எழுப்பலாம், பால் காய்ச்சலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்து இல்லை நீங்களாம் கிளம்புங்க, நாங்கள் பால் காய்ச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டான். அவங்களாம் போய் ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் வைன் முழிக்கிறா. அவன் முழிக்கும் போது பார்த்தா ஜிகேயோட மடியில் இருக்கா. ஜிகே வந்து அவன் ஹேர் ரப் பண்ணிட்டு அவளையே பார்த்துட்ருக்கா. ஜிகே பார்த்துட்டு எப்போ வந்தோம் நம்ம மேடம் ஏன்னு 10 நிமிஷத்தில் தூங்கினா எப்படி தெரியும் எப்போ வந்தோம் எங்கே வந்தோன்னு? ஆ தூங்கிட்டேனா? எப்பயும் தூங்கிட்டு தாண்டி இருந்தா. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு ஐயோ அவங்களாம் எங்கே இருக்காங்க? எல்லோரும் கிளம்பிட்டாங்களோ? ஆமாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம்மா. ஃபுல்லாக ஜிகே மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வயனை டைட்டாக ஹக் பண்ணுறான். வயன் டக்குன்னு இறங்கிட்டு இந்த ப்ளேஸ் இப்போ தான் நல்லா பார்த்துட்டு ஜிகே இது நம்ம வீடு இல்லை நம்ம வீடு சரி அவள் கடகடன்னு வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பார்த்தியா நம்ம சொன்ன மாதிரி சோஃபாவும் வாங்கியாச்சு. இந்த சோஃபாவும் நான் உழைச்சி வாங்கி போடுறேன்னு சொன்னேன். உங்கள் பேரண்ட்ஸை வாங்கி போட வச்சுட்டடி. அது பரவாயில்ல. நம்ம வீட்லேயே டிவி இருக்குது. பட் டிவியை விட தரையில் படுத்து ஜாலியாக ஃபோன் பார்க்குறது ஒன்றா அதில் டிவி பார்க்குறதுல இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது? சரி விடு டிவியை பிடிங்கி போட்டுருவோம் அடிச்சுட்டு அப்படி சிரிச்சுட்டு வீடு ஃபுல்லாக பார்க்குறோம். வந்து இவங்க 2 பேர் தங்கியிருந்தப்போ அவ்வளோ திங்ஸ்லாம் இல்லை. இப்போ நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. ஒயினது பார்க்கும்போது பிளான்ட் எல்லாம் வச்சிட்டியா? தாத்தா பிளான்ட் எல்லாம் வைக்க வேணாம்னு சொன்னார். என்னை பேர் உங்கள் தாத்தாவுக்கு சொல்ல உரிமை இல்லை, அதை தான் நான் வச்சேன். தாத்தாவுக்கு சொல்ல உரிமை இல்லையா? சரி தாத்தா பாட்டி கீழே தான் இருக்காங்களா? இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொன்னாங்க தெரியுமா, அந்த வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் உனக்காக வீடு பார்த்து வந்தப்பேன் ஒரு நல்ல மனசுக்கு உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் வரும்னு சொன்னாங்க. நான் போய் உங்களை பார்த்துட்டு வரேன். அடிச்சு டக்குன்னு இருந்து பார்க்குறான். அவங்க கீழே இல்லை. அப்புறம் அவங்க அப்ராட் போயிட்டாங்களா? நம்ம கல்யாணத்தன்னைக்கு. அதில் தான் கல்யாணத்துக்கு வரலையா? நீ பத்திரிக்கை வச்சேன்னு சொன்ன தானே? வச்சேன், ஆனால் அன்றைக்கி அவங்க அப்ராட் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து சைலண்ட்டாக இருக்கா. அவங்க லாஸ்ட்டாக அவனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வயன் பார்க்கும்போது ஜிகே வந்து ஒரு கிஃப்ட் எடுத்து வந்து கொடுக்குறான். ஸோ வயனை வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு வீடு மாதிரி இருக்குது. இந்த வீடு மாதிரியே இருக்குது. வயன் பார்த்துட்டு இந்த வீடு மாதிரி இருக்குல்ல, 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஏன்னா அவன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்து தலைவர் அதை இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால சொல்கிறாரு அந்த வீடு மாதிரியே இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி 3D பிரிண்ட் பண்ணி சேம் கலர். அதில் வந்துட்டு ஒரு சேர் இருக்குது அந்த பால்கனியில். அந்த பால்கனியில் வந்து அந்த பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன் மடியில் பொண்ணு உட்காந்து 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. பட் 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிக்கு. அதுவும் ஜேகே வயனே பார்த்துட்டு இது அன்னைக்கு நடந்த விஷயம் தானே. நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹாப்பியாக நைட்டில் உட்காந்து கிஸ் பண்ணிகிட்டு இருந்த டைம், ஃப்ரீ டைம், நம்மளோட ஃபர்ஸ்ட் கிஸ்ஸில் இந்த வீட்டுக்கு வந்துக்கிறது அடிச்சுட்டு 2 பேரும் இப்படி வந்துட்டு ஹாப்பியாக வராங்க. ஏன்னா இந்த மூமெண்ட்டை வந்து அவங்க கிட்டத்தட்ட 3D பிரிண்டில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்கும் 2 பேத்துக்கு ஒயின் பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல அடிச்சுட்டு அப்படியே ஜேக்கு டைட்டாக ஹக் பண்ணுறேன். ஜேக்கு சிரிச்சிட்டு அதில் இன்னொரு கிஃப்ட் இருக்குது. என்னதே அடிச்சுட்டு வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்தான். அதுக்குள்ளே இருக்குது வந்துட்டு இந்த வீட்டோட பத்திரம். அதாவது இந்த வீட்டை வந்து அவங்கள்ட்ட வந்து ஜிகே வாங்கிட்டு பண்ணல, அதுக்கான பத்திரம். வாங்கி இது டக்குன்னு திருப்பி பார்த்துட்டு இது பத்திரம் தானே? இந்த வீடு நம்ம வீடு. ஜிகே அப்படின்ட்டு டக்குனு விஷயம் வாங்கி வந்து பார்க்குறான். நம்மளோட லைஃபே ஸ்டார்ட் ஆனது இங்கே தாண்டி, நம்மளோட எண்டிங்கும் இங்கே தான் இருக்கணும். ஆனால் இந்த வீட்டை நான் வாங்கிட்டேன். அவங்க வைக்க போகிறேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் இல்லை என்கிட்டயே கொடுக்குறீங்களா, எங்கள் லைஃபே ஸ்டார்ட் ஆனது இங்கே தான் சொன்னேன். ஹாப்பியாக விற்றுட்டு போயிட்டாங்க. ஜேகே லைஃப் லாங் இது நம்ம மெமரிஸோட நம்ம கூடயே இருக்கும். நீ நான் நம்ம குழந்தைங்களோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடு நம்ம ஜென்ரேஷனை பார்க்கணும். அதுதான் எனக்கு ஆசை. ஹவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு வயன் டக்குன்னு ஹக் பண்ணியிருப்பான். ஜேகேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் சேர்ந்து பால் காய்ச்சிருப்பாங்க. ஜேகே மடியில் வந்து வயன் உட்காந்துட்டு அவன் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிருக்கான். அந்த கையில் வந்துட்டு ஒரே ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கான். அந்த பாலை 2 பேரும் மாற்றி குடிச்சிட்ருக்காங்க. 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கேயே உட்காந்து ஹாப்பியாக கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வெளில வந்திருப்பாங்க. அப்படியே அவங்க டேஸும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து உள்ளே வரும்போது ஜேகே ஃபோன் பேசிட்டே வரான். வயன் பார்க்குறான். அவன் வந்ததே லேட்டு தான். என்னாச்சு?
ஷும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங் ஒரு நிமிஷம் கால் பண்ணுறேன் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சிட்டோம். வயனை பார்த்துட்டு எக்ஸாம் இருக்குடா, கொஷின் பேப்பர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 10 நிமிஷம் நீ அமைதியாக இருக்கேன், நான் வேலையை பார்க்குறேன் அடிச்சுட்டு வயனு சைலண்ட்டாக்கா. ஸோ திருப்பி அவன் போய் உட்காந்து பெட்ரூமில் உட்காந்து சின்சியராக ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டு அவன் லேப்டாப் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். வயனு ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு வந்திருப்பான். அடிச்சுட்டு வயன் வந்து காஃபி வந்து உள்ளே வச்சுட்டு வந்துட்டு அமைதியாக ஜிகே பார்க்குறா. ஜிக்கு வந்துட்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வயனை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வேலையை பார்த்துட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு வயன் வந்து வெளியே வந்துட்டா. ஜேகே வந்துட்டு வாங்கிட்டு என்ன சொல்லிப்பான், டிவி மட்டும் போடாதடா தங்கம், வேலை கொஞ்சம் நேரம் சேர்த்துருக்குடா, எனக்கு கொஷின் பேப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், அது நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் சைலண்ட்டாரு, டிவி போடாத, ஃபோனை வந்து ஹெட்செட் போட்டு பாரு சரியா அப்படின்லாம் சொல்லிப்பான். வயனும் ஓகேன்னு சொல்லிட்டு ஹெட்செட் போட்டு டிவி பார்த்துட்ருக்கான். ஒரு 1 hour ஆச்சு. ஜேகிட்டேருந்து எந்த சத்தமும் இல்லை. வயனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பொதுவாக வந்து ஜேகே வந்துன்னு வயனை ஹக் பண்ணுவான், கிஸ் பண்ணுவான், காஃபி போடுறங்கிற பேரில் 2 பேர் கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹக் பண்ண மாதிரியே உட்காந்துருப்பா கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா அவள் காலையில் ஜேகே ரொம்ப மிஸ் பண்ணுவாளா. அவளுக்கு வந்துட்டு அவனை ஒரு 2 hours ஆச்சு ஹக் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஃபீல்க்குள்ள வரும். ஜேகே கூட தான் இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீலே பிள்ளைக்கு அப்போ தான் வரும். இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லை, அவளுக்கு போர் அடிக்குது. அவளும் ஃபோன் பார்த்துட்டே இருக்கான். சரி போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகிட்ட ஃபோட்டோஸாக பார்த்துட்டு இருந்தான். ஸோ அவள் தான் ஃபோட்டோஸ் பார்க்க அவன் வேணும் அப்படிங்கிற மைண்ட் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு இப்போ அவன் கிட்ட போயிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணணும் போல இருக்கும். ஆனால் வச்சுட்டு என் பாவமாக முடிஞ்சு வச்சுக்கிட்டான். வயன் வந்துட்டு அந்த கதவை கிட்டே வந்து கீழே உட்காரா. ஜேகே வந்து உள்ள பேசிகிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. இல்லை அதை பண்ணலாம், இல்லை ஹேங் இந்த விட இந்த கொஷின் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ஆமாம் ஹேங் எல்லாமே டஃப்பாக வைக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். வயன் வந்துட்டு அந்த காதில் வாங்கிக்கிட்டே வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து வந்துருப்பான். அதில் வந்துட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு ஹார்ட் போட்டிருக்கான். ஆஃப் ஹார்ட் மட்டும், அதுலேயே ப்ரோக்கன் வேறு. இதில் எனக்கு நீ வேணும், ஐ நீட் யூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு அதை அப்படியே பொறுமையாக உள்ள தள்ளுறான். ஜேகே வந்து அந்த பேப்பர் வரதை பார்த்துருப்பான். பேப்பரை பார்க்கும்போது பின்னாடியே லட்டு வந்து பேப்பரில் விழுவுது. ஜேகே அதை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். அதில் வந்து மிஸ்யூவும் நீடியும் ஜேகேக்கு நல்லா தெரியுது. ஜேகே அதை பார்த்துட்டு அழகி எடுத்துட்டு லைட்டாக சிரிக்கிறான். ஆமாம் ஹயாங் என்னாச்சுடா? ஹயாங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் ஆஃப் பண்ணிக்கவா? சரிடா, பேசுகிறது தானே கேட்குறோம், கேமரா ஆஃப் பண்ணிக்கோ அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிட்டு ஹெட்செட் மட்டும் எடுத்து போட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டான். லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு லேப்டாப்பில் வந்து அவன் வந்து கொஷின் காட்டிகிட்டு இருக்கான். இவன் ஆமாம் ஹயாங் இல்லை அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து உட்காந்துருக்கும் போது கரெக்டாக அவளுக்கு ரிப்ளை வருது, மீ டூ, ஐ நீட் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்கு. வயன் அதை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறான். ஜேகே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக கையை வைக்கிறான். அவனுக்கு அப்போ தான் தோணுது, ஒருவேளை அவன் அங்கிட்ட உட்காந்துருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஓப்பன் பண்ணுறதுல கை வைக்க வந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பேப்பரை திருப்பி கேட்குற மாதிரி லைட்டாக கீழே வந்து தட்டான். வயன் பார்த்துட்டு பேப்பர் கேட்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை திருப்பி உள்ள தள்ளும்போது லைட்டாக நான் வந்து உட்கார டோர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருப்பான். ஓகேன்னு சொல்லிட்டு வயன் வந்து நான் வந்து உட்காரா. டோர் ஓப்பன் பண்ணி ஜேகே பார்க்குறான். அவ்வளோ ஹாப்பியாக ஜேகே சிரிச்சிட்டே அவளை பார்த்துட்டு ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பொறுமையாக சொல்கிறான். ஜேகே வந்து சிரிச்சிட்டே லேப்டாப் தூக்கி கொண்டு போய் அங்கே உட்கார வச்சுட்டான் பெட்டில் வச்சுட்டு. வயனை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜேகே வந்து பெட்டில் அவனே ஏறி உட்காந்துட்டான். வயன் பார்த்துட்டு இப்போ எதுக்கு டோர் ஓப்பன் பண்ண சொன்னான், இப்போ எதுக்கு அங்கே போய் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்கும்போது ஜேகே வயனை பார்த்துட்டு வா அடிச்சுட்டு அவன் வந்து அந்த மீட்டிங் வந்து ஆனில் இருக்குல்ல, அதனால் நான் வரமாட்டேன்னு சொல்லி ஹெட்டை ஷேக் பண்ணுறான். வாடி அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்லே வாடின்றான். ஓகேன்னு சொல்லிட்டு வயனை வரா. ஜேகே வந்து வயனை பார்த்து சிரிக்கும் போது வயனை பார்த்துட்டு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவது அவன் வந்து அப்படியே அவன் லேப்பில் ஏறி உட்காந்துட்டான். அவனை பார்த்த மாதிரி உட்காந்து அவனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டான். ஜேகே சிரிச்சிட்டே வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கான். இல்லை ஹயாங் அப்படின்றான். பட் அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பி. அவனும் வயனை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். வயனை வந்து ஜேகே நெக்கில் போய்ட்டு மிஸ் யூ டூ அப்படின்ட்டு அவனை லைட்டாக சொல்லியிருப்பான். ஸோ வயன் வந்து அப்படியே ஜிக்குவை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வந்து கொஞ்சம் நேரத்தில் எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கும். ஜிக்கு வந்துட்டு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வந்து ஹெட்டை செக் பண்ணி திரும்பி பார்க்கலாம் பட் பார்க்க முடியாது. 2 பேர் ஃபேஸ் இடிக்கும், அவனால் பார்க்க முடியாது. அவன் ஃபோனை வந்து சைடில் விட்டு லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பார்க்குறான். ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கு. ஜிக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. குழந்தை தூங்குது அப்படிங்கிறத தாண்டி அவன் நம்மளை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அது வந்து இது ஒரு லவ்வில் அதை நினைக்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும்ல, அப்படி இருக்குது தலைவருக்கு. அதுக்கப்புறம் வந்து மீட்டிங்கும் கட் பண்ணியிருப்பான். ஸோ அவன் வந்து ஃபோனை சும்மா எடுத்து ஸ்க்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரீலாக வைக்கிறான்.
ஜேகேக்கு இதை கேட்டோனுமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவன் சுமந்துட்டுருக்கான்ல, அவன் இதை பார்த்துட்டு கருவறைலாம் வேணும், நான் அவனே அவ்வளோ அவ்வளோ அழகாக சுமப்பேன் என் குழந்தை அடிச்சுட்டு என்னோட ஹெட்டை வந்து லைட்டாக பேட் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுக்க வச்சுட்டான். இப்போ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி படுத்துருக்காங்க. ஒயன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அதுக்கப்புறம் ஜிக்கி வந்து ஒயனோட கை காலெலாம் எடுத்து விட்றான். அவன் எடுத்து விடும் போதே முளைச்சிட்டான். ஜொங்குக்கா போகாட்டேன் சீ போட 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு பசிக்குள்ளடி உனக்கு பசிக்குது அண்ணா அந்த பசி இல்லை, நீ என்ன அப்படியே டைட்டாக ஹக் பண்ணியிருக்கணுங்கிற பசி அப்படியா அடிச்சுட்டு வயன் தூக்கத்திலே சொல்கிறான். ஜெக்கி கதை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் சிரிச்சுட்டு திருப்பி ஹேர் தான் கோதி விட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் பல்ல நல்லா தூங்கியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 12 மணி இருக்கும், 12 இருக்கும். அப்போ தான் முழிக்கிறான். சொங்கக்கா சொங்கக்கா அடிச்சுட்டு தூக்கத்தில் பொறுமையாக சொல்கிறான். பசிக்குது பசிக்குதா சமைக்கலையா நீ தானே விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி லைட்டாக பருண்டு படுக்க போகிறா. அவன் டக்குன்னு ஜிக்கி பிடிச்சிட்டு பசிக்கிட்டு சமைச்சு தருவா, உன் ஃபோனில் நான் ஆர்டர் போடுவா, ஹெல்த்தியாக இருக்காது, பரவாயில்ல பிச்சிருவேன் இரு அவனை சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கி வந்து எந்திரிக்கிறான். எல்லாம் பரவாயில்ல நீ தூங்கு, பரவாயில்ல வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டு சமைச்சு கொடுத்துட்ருக்கான். அவன் பார்த்துட்டு எதுக்கு எனக்காக நீ இவ்வளோ பண்ணுற? ஏன்னா நான் லைசன்ஸ் வாங்கியிருக்கேன்ல, அப்போ காரை ஓட்டி தானே ஆகணும். அடிச்சுட்டு அவன் ஷர்ட்டுக்குள்ளே கையை விட்டு அந்த தாலி எடுக்கிறான். ஐயோ அடிச்சுட்டு அவன் இதை பண்ணுறதுக்கு சிரிச்சிட்டு லைசன்ஸ் வாங்கியிருக்கேன்ல, அப்போ நான் தான் காரை ட்ரை பண்ணுறோம். ஏன் இப்படி பண்ணுற? என்ன ஏன் இப்படி பண்ணுற? அவன் அப்படியே வந்துட்டு அந்த இதில் உட்காந்துருப்பா. அப்படியே காலை ஆட்டுற அஜய்க்கு சிரிச்சுட்டே அந்த காலை பிடிச்சிட்டு என்னடி நீ போ அப்படி சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வைக்க வருது. ஃபேஸ்லாம் செவந்துருச்சு. தக்காளி என்னடி இப்படி சவக்கிறேன்? நீ நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தக்காளி ஏன்டி சவக்கிறேன்? நீ அண்ணாவே கேள்வி கேட்குறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி கூட மேடம் இவ்வளோ சவக்க மாட்டிங்களே, இப்போல்லாம் என்ன மேடம் ரொம்ப ரொமான்டிக் மூடில் இருக்கீங்களோ? நான் இல்லை நீ தான் அடிச்சுட்டு அழகாக சிரிக்கிறான். ஜிக்கும் சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேர் சாப்பிட்டு போய் தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்துட்டு வைன் வந்து டீ போட்டுட்ருக்கான். ஜேக்கு வந்துட்டு இன்றைக்கி ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். வைன் பார்த்துட்டு இன்றைக்குமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வச்சிட்டான். ஏன் நீங்கள் காலேஜில் என்ன தான் பண்ணுவீங்களா? இங்கேயே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. காலேஜில் எப்படி அதை பற்றி பேச முடியும்? அதனால் இப்படி பேச வேண்டியதான் ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செலக்டாக டீ போட்டுட்ருக்கான். என்ன போடுற? ஏன் உனக்கு பார்த்தா எப்படி தெரியுதான்? ஏன் மேடம் சொல்ல மாட்டிங்களோ? டீ போடுறேன். ஜேகே டக்குன்னு வயனோட ஹிப்பில் கை வச்சு அப்படியே எழுத்துட்டு நான் ஒன்று போடுவான். அடிச்சுட்டு வயனு காமிச்சு ஷாக்கு. ஜேகே அடிச்சுட்டு வச்சு ஜெயிட்டா ஜேகே தள்ளுறதுக்கு சிரிச்சுட்டு டக்குன்னு அவளை ஹக் பண்ணிட்டேன். சொல்லு அவனை போடுவான். நீ விட நீ வர ரொம்ப டாட்டியாக பேசுகிறா அப்படிச்சுட்டு வயனு வந்து தள்ளுறா. ஜேகே பட்டு விடாமல் எழுத்து கிஸ் பண்ணுறான். ஜிக்கு 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 டீ போகணும். ஜிக்கு நான் தான் சொல்கிறேன் ஜிக்கு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு வயனு வந்து டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா. ஜிக்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருப்பான். விடுடா அப்படின்னு சொல்ல தாண்டி பண்ண போகிறேன். அவனை விட்டு தான் போகிறேன். நான் அந்த விட சொல்லலை, இந்த விடுவை தான் சொல்கிறேன். ஜேகே விடு அப்படின்னு சொல்லும்போது ஜேகே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்சைட் பண்ணி போவேன். ஃபஸ்ட்டு விஷயம் ஜேகே பார்க்கும்போது இதான் நான் விடுன்னு ஆசைப்பட்டேன். அதான் புருஷன் விட்டுட்டேன். அட்ட பாவி அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு இருக்குது. ஜேகே ஷோல்டர் அடிக்கிறான். பட் ஜேகே போய் ஸ்டாப் பண்ணுவானா? 2 பேரும் அவ்வளோ ஹெவியாக மேக் அவுட் பண்ணிட்டுருக்காங்க. வயன் வந்து ரிட்டர்ன் கத்திட்டுருக்கு. அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ சவுண்ட் கேட்குது. ஜேகேக்கு ஏன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ஹார்ஷாக பண்ணணும்னு தோணிருக்கு. ஸோ பயபில் செம்ம ஹார்ஷாக பண்ணுறேன். அதில் மாட்டினது என்னமோ ஒயன் தான் படாத பாடுபட்டுருக்கா. ஸோ அதுக்கப்புறம் ஒயனும் அப்படியே தூங்கியிருப்பா. ஜேகே அதுக்கப்புறம் குக்லாம் பண்ணிட்டு எழுப்பி ஓட்டி விட்டுருப்பான். அதனால் எந்திரிக்கவே முடியல. ஜிக்கி பார்த்துட்டு வலிக்குது. சாரி என்ன சாரி இன்னைக்கு எதுக்கு அப்படி பண்ணேன்? அது எடுத்துட்டு ஜேகே லைட்டாக சிரிக்கிறான். ஜிக்கே சத்தியமாக அதை சொன்ன குன்று வேண்டா. தோணுச்சுடி அதாண்டி. நீ என்ன நினச்ச? நான் எதோ நினச்சேன். நீ என்ன விட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லைட்டாக தள்ளுற ஜிக்குன்ட்டு திருப்பியுமா எனக்கு ஓகே சிறப்பு பெஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்துறதுக்கே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி டே அப்படியே போச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாள். வைன் வீட்டில் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. வைன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லும்போது அவங்க அக்காவும் ரொம்ப எமோஷ்னலாக இருப்பாள். ஏன்னா வந்துட்டு அவள் ஃபர்ஸ்ட் டைம் பெரியமா ஆகிட்டா. அவளுக்கு அந்த எமோஷ்னலாக அவ்வளோதான் இருக்குது.
வீக்கும் இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒயின் வந்து இங்கே தான் இருப்பாள். ஒரு 2 மந்த் தான் இங்கே இருந்திருப்பா. பட் அதுக்கு மேலே அவளுக்கு வாமிட் ரொம்ப வருது, தலை பயங்கரமாக சுற்றுது, நிற்க முடியல, நடக்க முடியல, நிறைய பிரச்சனை வந்துருக்கும். ஜேகேனாலே லீவ் போட்டு இருந்து பார்த்துக்க முடியல அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் வந்து ஒயின் வீட்டில் போய் ஒயின் 1 மாதம் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜேகேவோட அம்மா வந்து இல்லை இங்கே கூட்டிகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு டெலிவரிக்காக ஜேகே அங்கே கூப்பிட்டு போயிடுவான். ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு முன்னாடி இங்கே இங்கேன்னு மாற்றி அலைஞ்சிருப்பாங்க. இந்த வீட்டுக்கு அவங்களால அவ்வளோ சீக்கிரம் வரவே முடியல. ஏன்னா அவன் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்திருப்பான். ஜேகே நிறைய பண்ணி பார்க்குறான். எவ்வளோ சாப்பிட்டாலும் வயனால் சுத்தமாக முடியலை. எல்லோரும் வயனுக்கு இதில் வர ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும், வாந்தியாக வருதுன்றாங்க. ஒரு சைடு ஆம்பளை பிள்ளை பிறக்குமா பொம்பளை பிள்ளை பிறக்குமா வாந்தியாக எடுத்துக்கான்னு இதில் வயனை இதெல்லாம் சொல்லி வேறு டார்ச்சர் பண்ண. வயனுக்கு ஏதோ ஒரு பிள்ளை பிறந்து தொலைட்டுட்டா, 10 மாதம் எவனாச்சும் வாந்தி எடுப்பான்டா, நான் 10 மாதம் வாந்தி எடுக்கிறேன்னு விடுங்கடா, அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வயனுக்கு வந்து கேர்ள் பேபி பிறந்திருக்கும். இப்போ ஆஃப்டர் 4 இயர்ஸ் வயனுக்கு வந்து கல்யாணம் ஆனப்பே குழந்தை பிறந்திருக்கும். கல்யாணம் ஒரு 10 மாதத்தில் கெட்ட குழந்தையும் பிறந்திருக்கும். ஆஃப்டர் 4 இயர்ஸ் அம்மா இப்படி வரியா இல்லையா? அட நான் வரலடி, அட வாடி நம்ம குக் பண்ணலாம், அட நீ போடி, எனக்கு வேலை இருக்கு பாப்பா, அம்மா நீ வா அம்மா சொல்லிட்டு இவனை வந்து கத்திட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ என்ன இவனா உனக்கு வேணும், நீ வாடி நம்ம போய் குக் பண்ணலாம், எனக்கு வேலை இருக்கு பாப்பா. சரி உன் குடத்துல தண்ணி தெரியா, சரி குடத்தை கொண்டு வா, இந்த அடிச்சுட்டு அவன் கையில் வந்து குட்டியாக ஒரு குடத்தை காட்டுறான் பார்த்துட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு ஒரு சொம்பை தூக்கி ஒரு 4 சொட்டு தான் விட்ட மாதிரி இருக்குது, சொம்பு நிறைஞ்சு போச்சு, இந்த படி ஓகே அடிச்சுட்டு வந்து குடத்தை வாங்கிட்டு அப்பா குடம் என்ன வெயிட் அடிச்சுட்டு வச்சு தூக்கிட்டு போகிறான். எனக்கு அதை பார்க்கும்போது சிரிப்பாக வருது, இவ இருக்காளே அப்படிங்கிறது பார்க்கும்போது அவன் உட்காந்து குக் பண்ணிட்டு அம்மா சிக்கன் வேணுமா உனக்கு மட்டன் வேணுமா இல்லை ஃபிஷ்ஷு வேணுமா, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியாடி? ஆமாண்டி. சரிடி நான் சமைக்கிறேன், நீ போடி நீ போய் சரிடி முடிஞ்சிட்டு வாயின் வந்து சமைச்சிட்ருக்கான். அம்மா என்னடி அதுங்காட்டி வந்துட்டா அப்படி சொல்லிட்டு வாயின் பார்க்கும்போது வாடி சமைக்கலாம், எனக்கு வேலை இருக்குது பாப்பா, பாத்திரம் கழுவுனாங்க பாரு அப்படி சொல்லிட்டு அந்த சிங்க் மாதிரி ஒன்று வச்சுருக்கா, தள்ளிட்டு வர வாயின்னு பார்க்குறான். அது குட்டியோண்டா இருக்கா கட்டிட்டு இதுக்குள்ளே நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சுடி, கழுவி கூட்டிடி, சமைக்க தட்டு கூட இல்லடி, காய் கட் பண்ணி வைக்கலான்னா தட்டு கூட இல்லடி, இப்படியே வச்சுடி கழுவி கூடடி வாயின்னு பார்த்துட்டு வேலை இருக்குது பாப்பா, அப்புறம் விளாட்லாம் பாப்பா, நீ வரல நீமா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஐயோ என் தங்கோல பட்டுல அப்படி சொல்லிட்டு வாங்கி தூக்குறான் அவன். அம்மா நீ வாடி போய் சோறாக்கலாம் வாடி, பாப்பா வர அழுது, பாப்பா அழுது அப்படி சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது அவன் நீ யாருக்கு வரலையே, நீ என்ன தூக்கணும், குழந்தை யார்கிட்டே தூக்குவா, என்னடி உனக்கு பிரச்சனை, வாயின் வந்து அவளை இறக்கிட்டு குடுக்குடுன்னு ஓடி போய்ட்டு பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டா. அதே கட்டி பம்மா ஐயோடு பாப்பா ப்ளீஸ் டி வாடி சமைச்சு தாடி நான் ஊட்டணும்டி, டைம் ஆகுதுடி ப்ளீஸ் டி அப்படி சொல்லிட்டு அவள் கண்ணன் தண்ணியெல்லாம் வருது. வாயின் பார்த்துட்டு யோகித்துக்கு ஏன் பாப்பா அழுகுறேன், ப்ளீஸ் என் பாப்பா அழுது வாயின் பார்க்குறான். இங்கிட்டு வேறு ஜேக்கு வேறு டைம் வேறு ஆயிடுச்சு. வா எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படி இருக்குமா எனக்கு. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நான் இதை மட்டும் தாளிச்சுட்டு வந்துடுறேன், இப்போ வர மாட்டேல ப்ளீஸ் நீ தங்கல, நீ பாடி நீ எனக்கு வேணாம், நான் அப்படி போய் சொல்கிறேன், வேறு அம்மா கொண்டு வர சொல்கிறேன், நீ சரியா இல்லடி போட்டி பையன் அப்படி சொல்லிட்டு அவள் ஒயனை திட்டிட்டு ஜிக்குன்னு போக ஆரம்பிச்சேன். ஒயன் பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மேலே கோமா இருக்க வரைக்கும் என்கிட்ட வரமாட்டான், நான் இதை மட்டும் முடிச்சிடறேன். அவங்க அப்பா வந்து அதுக்கு மேலே அவனுக்கு சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ணுவான், நான் இதை முடிச்சு வச்சாலும் பார்த்தா இந்த குட்டச்சி இருக்காள் எப்படி சொல்லிட்டு வாயின் வந்து வேகமாக சமைச்சிட்ருக்கா. ஒரு 10 நிமிஷம் தான் சவுண்டே கேட்கல வாயின். அப்பா என்னைய மறந்துட்டா, இன்னொரு 10 நிமிஷத்துக்கு விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக சமைச்சிட்டு இருக்கும்போது அவளை டக்குன்னு யாரோ பேக்கப் பண்ணுறாங்க. ஜேகே என்னடி அப்பா ஒரு வழியாக வந்துட்டியா, உமாவா அப்போயே கத்திட்டு இருந்தா, தயவுசெய்து போய் அவளை பாரு, எனக்கு நான் இது மட்டும் முடிச்சு வச்சுட்டாரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த இதை கழட்டி வச்சுட்டு பாப்பா இவனா தங்கம் என் செல்லப்பிள்ளை எங்கே போச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேர்றோம் சத்தத்திக்கணும். ஜேகே டக்குன்னு உங்ககிட்ட உண்டு பாப்பா எங்கடி, அங்கே தாண்டா உட்காந்து குக் பண்ணிட்டு இருந்தா, ஏதோ பாப்பா அழுவுதுன்னெலாம் கத்திட்டு இருந்தா, காணாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறவன் எனக்கு நிமிஷம் பார்த்துட்டு போகுது, காணாமா ஹாலில் இல்லடி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடன் வாங்கி வரா. ஜேகே டக்குன்னு அடுப்பு ஆஃப் பண்ணி வந்து பார்க்குறான். 2 பேரும் ஃபுல்லாக தேடுறாங்க. அங்கே பார்த்தா ஒரு சைலண்ட்டாக சவுண்ட் கேட்டுட்ருக்கு. சரி அல்லாட்ட உங்கள் பாட்டிக்கு அறிவே இல்லடி தொங்கும், அது ஒரு முட்டாள், அந்த வயிற்றுக்கால ஒரு பைத்தியம், நம்ம தாத்தாட்ட சொல்லி வேறு ஆட்சி கொண்டு வர சொல்லுவோம்,
சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிற சவுண்ட் கேட்குது. 2 பேரும் அந்த சவுண்ட் கேட்டு நிமிஷம் நின்று அப்பா அப்படி சொல்லிட்டு ஒரு பெருமூச்சு விடுறாங்க. 2 பேரும் அந்த கபோர்டு ஓப்பன் பண்ணா உள்ளெல்லாம் உட்காந்து பிள்ளை பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு. யூனா என்ன யூனா பண்ணுற, நீ போடி, அப்பா நீ வந்துட்டியா, இருப்பா அவள் தூங்குது அப்படி சொல்லிட்டு அவள் அதுக்குள்ளே வச்சுட்டு கபோர்டை வேறு சாத்திட்டு வரா. ஓ பிள்ளைய வச்சு கபோர்டெலாம் சாத்தணுமா? அவள் ஜெக்கி பார்த்துட்டு ஆமாப்பா தூக்கண்ணா, வாடி தங்க அப்படி சொல்லிட்டு ஜெக்கன் தூக்கிட்டான். அப்பா நான் சொல்கிறத நீ கேளு, நமக்கு இந்த வயன் வேணாம், நம்ம வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா, நமக்கு வேறு அம்மா தான் வேணும். இப்போ நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாப்பா, நம்ம சொல்கிற ஒன்று கேட்குறாள் கேளு, ஒன்றுமே கேட்கறது இல்லைப்பா, இப்படி சண்டை வராப்பா. ஒரு சமைக்கிறப்ப பாத்திரம் கழுவி கொடுத்தா கூட கழுவி தர மாட்டேங்கிறா. ஒரு பாத்திரத்தை கழுவி கொடுத்தா என்ன அவன் சொத்து குறைஞ்சிருமோ? ஒயின் பார்த்துட்டு கிழவி என்னடி எப்படி சொல்லிட்டு ஒயின் பார்க்குறா. குறைய அப்படி மண்டியை கட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்த்துட்டு எப்பா நீ எவ்வளோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போயிட்டா. அவள் ஜேகே கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற. ஜேகே வேறு வந்து சண்டை கட்டுறான். ஏன்டி பாத்திரம் கழுவி தர மாட்டேங்கிற, அதுக்கு தானே நீ இந்த வீட்டில் இருக்க. ஒயின் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு என்னடா அவனுக்கு என்ன பற்றி விளக்குற மாதிரி தெரியுதா? நீ என் பிள்ளை வீட்டுக்கு பாத்திரம் கூட கழுவி தராம என்ன தாய் நீ, நம்ம வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் பாப்பா. ஒயின் டக்குன்னு மறைக்கிற ஜேக்கு உண்டு. ஐயோ பாப்பா நம்மள போட்டு தொழில் போடுவோம் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெயத்தை கிட்ட ஓடிட்டான். ஒயின் பார்த்துட்டு முடியலடா என்னால் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஒயின் பொண்ணுக்கு வந்து செம்ம வாய். அவள் வந்துட்டு தேவைன்னா அம்மான்னு கூப்பிடுவா, இல்லைன்னா வாடி போடிம்மா சண்டைக்கு போவா, நீ போடி உங்கள் அப்பா வீட்டுக்கு போடி அப்படி சொல்லுவா. ஒயினை பார்த்து அசால்ட்டா இல்லாத சேட்டை செய்வா. ஒயினுக்கெலாம் இது பார்க்க வந்துட்டு என்னையும் அவனை கலந்த மாதிரி இருக்கா. ஆனால் வாய் என்னை விட அதிகமாக இருக்குது. கடவுளே என்னை காப்பாற்று அப்படி தான் இருக்கும். ஏன்னா மேடம் செம்ம வாய் செம்ம சேட்டை பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாக இருக்காது. ஒயினை பட்டு புரட்டி எடுப்பா. ஒயினுக்கு ஐயோம்மா தாயே எனக்கு கொஞ்ச நேரம் எனக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கூறி ஒரு 10 நிமிஷம் நிம்மதி கூறி முடியாதுடி எப்படி சொல்லிட்டு ஒயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவா. இப்போ 2 பேர் வந்து சாப்பாடு ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒயினை பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற, உனக்கு தாண்டி ஊட்ட போகிறேன். நானா அப்பா எடுத்துகிட்டு ஜிக்கு வந்து பார்க்குறான். அந்த சூத்தை பாரு, ஜிக்கு வந்து அதை பார்க்குறான். அது வந்துட்டு ஒயினை வந்துட்டு ராகி அந்த பிள்ளைக்காக கூழ் கிண்டிட்டு வந்திருப்பான். அது பாரு இஷ்டோ வந்துட்டு மண் மாதிரி இருக்குது, அம்மாவுக்கு சோறே செய்யதாலப்பா, மண்ணெல்லாம் விட்டுதுப்பா, எப்படிப்பா சாப்பிட முடியும், சொல்லுப்பா இதெல்லாம் வேணும்னு. பீச்சா பகுது. எனக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்திருக்கு. என்ன வேணும் மேடம்க்கு? பகுது பகுது மேடம்க்கு வந்து சோறு திங்க அந்த வாயை திறக்க முடியாது, பட் அதெல்லாம் திங்க வாயை திறக்க முடியல. ஒட்டி கேட்குதுப்பா அவ என்ன. ஏன்டி ஒட்டி கேட்குற? ஷோ ஜேக்கு நீ தயவு செய்து அவளை கம்பெனி கொடுக்காதச்சிக்கு இருடி இப்படி சொல்லிட்டு ஜேக்கு அந்த பேசிட்டு வந்து அப்படியே தூங்க. ஆமாடி அவன் நல்லாவே சமைக்க மாட்டேங்க, அப்பாவுக்கும் பாருங்க நல்ல சோறே கிடைக்கல, என்ன பண்ணுறது, அப்பா சமைச்ச வரைக்கும் அப்பாவுக்கு நல்ல சோறு கிடச்சிது, இப்போ எங்கோ டைம் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கு பேசிகிட்டே சோறு விட்றான். பட் பேசுறதுல முக்கால்வாசி வார்த்தை வயனை குறை சொல்லுதான். வயனுக்கு ஒன்னே அடித்து தூக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பிள்ளை வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஜேக்கே ஓட்டிகிட்டு இருக்கான். டயலில் மாடியிலே தூங்கிட்டா அவள். ஜேக்கே அவளை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுன்னு வயன் பார்த்துட்டு ஜேக்கே முதுகு வலிக்குதுடான். சரி படம் அமுக்கி விட்றேன் வச்சுட்டு வயன் போயிட்டு குப்புறப்படுத்துகிறேன். ஜிக்கு வந்து முதுகு அமுக்கி விட்டுட்டேன். என்னாச்சுடி இன்னைக்கு? ஏன் அதை கேட்குற, கொடுமைப்படுத்துகிறாடா என்னைய. இதாவது நான்லாம் மாமியார் கொடுமை இல்லாமல் ஜாலியாக இருந்தேன் தெரியுமா, ஆனால் உன் மவ படுத்துகிறா பாரு ஒரு கொடுமை. எப்பா ஏண்டி மதியம் சமைச்சேன்டா, சமைச்சதை கொண்டு வந்து என் அடுப்பில் வச்சு சமைச்சாதான் நான் திம்பேங்கிறா. நான் எப்படா அந்த அடுப்பில் வச்சு சமைக்க முடியும், அதில் எங்கடா இருக்குது கேட்டால் என்கிட்ட கேஸ் இருக்குங்கிறா, குண்டா இருக்குங்கிறா, வடச்சட்டி இருக்குன்றா. என் உயிரை எடுத்தா ஜேக்கே. அதில் சமைன்னு சொல்லி கடைசி நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அந்த கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி அப்புறம் தட்டில் போட்டு கொடுத்தா தின்றா. எவ்வளோ நேரம் தெரியுமா, எனக்கு அந்த சோறு ஊட்ட முழுசாக 2 மணி நேரம் ஆச்சு. ஏன் நீ இப்படியே ஊட்ட வேண்டியதானே, எங்கே ஊட்டுறது, நீ ஊட்டினா திங்கிறா, நான் இப்படிலாம் ஊட்டுறேன்னா அழுகுறா. ஐயோ ப்ளீஸ் டி வாயின் அப்படி ஊட்டுடின்னு அழுகுறா. நான் என்ன பண்ணுவேன், அம்மான்னு கூப்பிட்றா, டி தான். வயன் வந்து ஜெக்கி பார்த்துட்டு எல்லாம் முன்னால் தான், நீ என்னை டீ போட்டு பேசுனா அவள் என்னை டீ மட்டும் தான் பேசுகிறா. எங்கள் அம்மாலாம் இருக்கப்போ விவரம் தெரியுமா, நான் அவ்வளோ மாதிரி விவரம் எவனும் இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி பார்க்குறான். எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது அம்மான்றா, அப்படியே எங்கள் வீட்டில் யாருமே இல்லாமல் நான் மட்டும் இருக்கும்போது வடிங்கிறா போடிங்கிறா, ஏதாவது எடுடிங்கிறா, அதை தொடடிங்கிறா, தண்ணியை கொட்டிட்டு இது தொடடிங்கிறா, இதை தொடச்சாதான் இந்த வீட்டில் நடப்பேங்கிறா. எம்மா எப்போ முடியல என்னால். ஜெய்க்கு வந்து சிரிச்சிட்டு வேணும் பார்த்துட்டு வேணும் என்னால் கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நல்லா ரப் பண்ணுறான். ஒயின் டக்குன்னு ஜேக்கு கையில் ஒரு அடி, உன்னை பெற்றதுக்கே ஏன்டா பிள்ளை பெத்தன்னு ஃபீல் பண்ணுறேன், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்தவங்க ஆரம்பிச்சிட்டா. ஜேக்கு சிரிச்சிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு தூங்குறான். அப்பா அப்பா ஜேக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவன் குட்டி பாப்பா தான். நான்ப்பா
வாடி மயில் எப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே தூக்குறான் அவன் பார்த்துட்டு வந்துட்டாலாம். எடுத்துட்டு ஜிக்கு எடுத்துக்கிட்டு வந்து 2 பேத்துக்கு நடுவில் போடுறாங்க. ஸோ 2 பேத்தையும் ஹக் பண்ணிட்டே மேடம் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து பெரிய போராட்டமே நடந்திருக்கு. அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் வீயோட சிஸ்டருக்கு வந்து கல்யாணம் இருக்கும். வந்துட்டு நான் வந்து தங்கச்சி கல்யாணம்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் நானும் அமைதியாக இருந்தேன். இப்போ நீ கல்யாணத்தை வேணான்னு சொன்னேன், நான் அவள் கூட போயிடுவேன். நீ ஓகேன்னா சொல்லு, நான் வந்து தாராளமாக போயிடுறேன். இல்லை எனக்கு என் பையன் வேணும், என் கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் மட்டும் இந்த கல்யாணத்தை நீ அக்செப்ட் பண்ணி, இல்லைனா இது ஓடி போன கல்யாணம் மட்டும் தானே, பொண்டாட்டி வீட்டோடய இருந்துப்பேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவங்க அம்மா பிடிக்கிறதுக்கு வேணான்னு இருப்பாங்க. பட் கடைசியாக ஜிக்க வந்துட்டு நான் வரமாட்டேன், நான் அவங்க ஃபேமிலியோடய இருந்துப்பேன், எனக்கு அதுதான் ஃபேமிலிங்கிற மாதிரி நான் மாற்றிக்குவேன், உனக்கு ஓகேன்னா சொல்லுன்ட்ருப்பான். பட் அதுக்கப்புறம் இவங்களோட ஓகே சொல்ல முடியாமல் இருக்குது. கடைசியாக ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மாப்பிள்ளை வீடு பார்க்க எல்லோரும் போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து இவளையும் தூக்கிட்டு போகிறீங்க. இங்கே பாரு யூனா, சுத்தம் கட்டாமல் இருக்கணும். சரிம்மா, சும்மா நொய்யுன்னே இருக்க. ஜேகே அதை பார்த்து சிரிக்கிறான். போய பார்த்தியா அவளுக்கு நொய்யுங்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து இது பண்ணுறான். அவள் பார்த்துட்டு சரி லவ் யூட்டி வாயன்மா ஆயிடுச்சுட்டு வாயனுக்கு வந்து முட்டை கொடுக்குற. வாயின் சிரிச்சுட்டு நல்லா சமாளிக்கிறடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு வழியாக வந்துட்டு வீயோட வீட்டுக்கு போயாச்சு. அவையே பார்த்து பெரியப்பா அப்படிச்சுட்டு ஒரே சத்தம் தான். வீயை அதை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறான். எங்கே பார்த்தா வீயோட அம்மா பார்த்துட்டு பார்த்தியா குள்ள வண்டலம் கூட இவனுக்கு பெரியப்பான்னு தான் கூப்பிடுது. அப்படி பழக்கியிருக்காங்க. என் மகனை அப்படியே கயிற்ற கட்டி ஏற்றுட்டாங்க. ஸ்ரீ வந்து அங்கே வந்துருப்பாவை பார்த்துட்டு, அம்மா கொஞ்சம் சும்மா ரேம்மா, இல்லடி வாய முறியா ஒன்று தூச்சி என்னையே வாயமுறையா கேட்பான். நான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என் என்னோட அம்மா அப்பாவும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களே பேசிகிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை இப்படி வைக்கலாம் அப்படி வைக்கலாம்லாம் சொல்லும்போது அவங்க ஒரே பிடிவாக எத்தலை, எனக்கு கிறிஸ்டின் மேரேஜ் தான் பண்ணணும், ஏன்னா என் பையன் கிறிஸ்டின் தானே அப்படின்றாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படி வந்து வீயை பார்க்குறீங்க, வீட்டை பரவாயில்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டான். சரி எல்லாம் ஓகேன்னு சொல்லியாச்சு. இவன் உட்காந்துட்டு அங்கேயே விளாண்டுட்டே இருக்கா. ஜேகே வந்து பார்க்குறான், அவ்வளோ பேர் இருக்காங்க. பட் அவள் வீ கூட மட்டும் தான் சேர்றா, வீ கூடயே விளாட்றா. வீயை வந்து கண்ணாமூச்சி விளாட்லான்னு சொல்கிறோம். வீயை அவன் கூட சேர்ந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரத்துலேயே. கொஞ்சம் இந்த பிள்ளையை கொடுத்துட்டு உட்காரண்டா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கான். எனக்கு அதை பார்க்கும்போதே சிரிப்படுது. ஏன்னா வந்து அதிகபட்சம் அந்த குழந்தை கூட விளாண்டுட்டே இருப்பான். வீயும் சரி விஷயம் சரி, இவங்க 2 பேர்த்தினால யூனா விட்டுட்டு இருக்கவே முடியாது. 2 பயங்கர வாண்டு. இதுங்க 2 சேர்ந்துச்சுன்னா வீட்டு தலையில மாற்றிடுவாங்க, அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. இவனை நல்லா தூங்கிட்டு இருக்கா. விஷ் பார்த்துட்டு தூங்கிட்டானா சீக்கிரமாக தூங்கிட்டான். ஃபுல்லு வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக கணத்தை கிழக்கிறான். அழகாக இருக்கா இல்லடி. அவன் வந்து அவங்க அக்கா சொந்தக்கிட்ட லைட்டாக சிரிச்சிட்டு அழகாக இருக்கா. உங்கள் அக்கா அவங்கள பார்த்துட்டு நான் வந்துட்டு நீ கேட்கவா? கேளு எப்படி சரி உங்கள் அக்கா பார்க்குறீங்க. உண்மையிலே இது உன் ப்ராடக்ட் தானே அடி, ஒன்று மிஞ்சுது. எங்கள் அக்கா பார்த்துட்டு அடி பாவி அப்படின்னு பார்க்குறீங்க. நிஜமாடி. உங்கள் அக்கா பார்த்துட்டு நீ கேப்படி, ப்ராடக்ட் என்ன தான், அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் வேறு இல்லை. உங்கள் அக்கா அதை கிட்ட வெளில சிரிக்க ஆரம்பிச்சிட்டா, நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் 2 பேர் சண்டை விட்டாச்சு. ஸோ உங்கள் குழந்தை நல்லா தங்கிட்டு இருக்காதா. நீங்கள் வந்து கீழே வந்துட்டீங்க. ஏன்னா ஜேக்கு வந்து கூப்பிட்ருப்பான். சும்மா வா நம்ம 2 பேர் கடைக்கு போகலான்னு ஓகேன்னு சொல்லியாச்சு. நீங்கள் 2 பேர் வந்து இந்த பக்கம் கடைக்கு போயிருப்பீங்க. எங்கே பார்த்தா வீயோட அம்மா வீயை பார்த்துட்டு, அம்மா ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்களே, அந்த குழந்தை யார்? வயனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு நம்மகிட்ட கேஷுவலாக வேலையை பார்த்துட்ருக்கான். வயனோட குழந்தைனா யார்? விஷயோட தங்கச்சி குழந்தையா? ஆமாம் விஷயோட தங்கச்சி குழந்தை தான். ஏண்டா அக்கா கல்யாணம் பண்ணுறங்காட்டியம்மா தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? வீட்டுக்குன்னு உங்கள் அம்மா பார்த்துட்டு, உனக்கு என்னம்மா பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஊர் உலகத்தில் நடக்காததெல்லாம் மாமியார் வீட்டில் தாண்டா நடக்குது. அக்கா கல்யாணம் பண்ணி வைக்கலாம், தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களாம். என்னதானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. டக்குன்னு வியூ வந்து அவங்க அம்மா கூப்பிட்டே, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கிளியராக பேசிட்டு பேசுறியா? இப்படி நோய் நீங்கள் தனித்தனியாக பேசுறது, அப்புறம் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் ஜாடமாடியாக பேசுகிற வேலை மட்டும் வச்சுக்காதம்மா. மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி என்னடா என்கிட்ட சண்டைக்கு வர? மாமியார் வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டைக்கு வரல, நீ சொல்லு. எந்த ஊரில் இப்படிலாம் நடக்கும்? அக்காவுக்கு கல்யாணம் பண்ணிச்சதுக்கப்புறம் தான் எல்லா ஊர்லேயும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனால் இவங்க பாரு ஆப்போசிட்டாக பண்ணுறாங்க. உனக்கு எப்படி தான் அந்த வீட்டில் பிடிச்சிருக்கோ அவனு சொல்லவா அண்ணா அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. டக்குன்னு வந்து கரெக்டாக வீடு அப்பா வந்துட்டு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? கொஞ்சம் 2 பேர் சைலண்டாக திரும்பி அவங்க அப்பாவை தான் பார்க்குறாங்க. என்ன கேட்குற நீ அவன்கிட்ட? சும்மா நொய்னு ஏண்டி டார்ச்சர் பண்ணுற? அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான், ஒரு பிடிவாதத்துக்கு நின்னான், ஓகேன்னு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு, அப்போ அதோட வாய மூட வேண்டியதானே? சும்மா நொய்னு அவங்க மாமியை விட்டு குறை சொல்லிட்டே இருந்தா அப்புறம் அவனுக்கு கோவம் வராதா? இப்போ அவன் என்ன நீ வாய மூடுன்னு சொன்னேன்டி, அப்புறம் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளே போகிறாங்க. வீ வந்து அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு, டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிட்டு போயிருமா, எதுக்கு இதை வந்து நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. அவளுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ரீசன் நான் தான். அவங்க விஷயம் ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு விஷயம் கல்யாணம் பண்ணலாம் தான் யோசிச்சோம். பட்
அப்போ தங்கச்சி கல்யாணம் வந்துச்சு. நான் தான் அந்த கல்யாணத்தை ஃபஸ்ட்டு தள்ளி வைக்கலான்னு எங்கள் கல்யாணத்தை முடிவு பண்ணேன். அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுவாங்களா? நான் தான் அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். நான் தான் முன்னே நின்று நடத்தி வச்சேன். சரியா? நீ யோசிக்கிற அளவுக்குலாம் அங்கே எதுவும் கிடையாது. இதுதான் நடந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. அவங்க அப்படியே சைலண்ட்டாக வீயை பார்க்குறாங்க. நீ இதை விட்டுட்டு என் மாமியை விட்ட நொயின்னு குறை சொல்லிட்டே இருக்காது, கடுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டக்குனு எழுந்திரிச்சு போயிட்டான். நல்லா மயக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது கேட்டால் அவங்க அப்பா வந்து செம்மையாக முறைக்கிறாரு. இப்போ எதுக்கும் முறைக்கிறீங்க என்ன? ஒரு அளவு தண்டி மரியாதை. உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு கிச்சனுக்குள்ளே போயிட்டாங்க. பட் அவர் டக்குன்னு அவங்க இழுத்து அப்படியே லாக் பண்ணுறேன். இங்கே விட்டுங்க, இங்கே பாரு நான் ஒன்றும் கூட ரொமான்ஸ் பண்ணல. சரியா? அவங்க அப்படியே சைலண்ட்டாக பார்க்குறாங்க. அவனுக்கு அந்த பிள்ளையை பிடிச்சிருக்கு. பிடிவாதத்துக்கு அவளை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஓகே தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நொய்யு நோண்டினே இருக்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்படியே நொய்யின்னு அந்த பிள்ளையும் அந்த பிள்ளை வீட்டையும் குறை சொல்லிட்டு இருந்தேன்னா கடைசி நித்திரமா நடக்கும். உன் பையன் ஒன்றையே தான் பிடிக்கலம்பா. அது ஏன் பையன்? தெரியுதுல்ல உன் பையனு. ஆனால் நீ நொய்யின்னு குறை சொல்லிட்டே இருந்தாலும் கடைசியில் நிஜமாக இது தாண்டி நடக்கும். எங்கள் அம்மா குறை சொல்லிட்டே இருக்கும். எங்கள் அத்தை மாமா நல்லவங்க, அதாவது என் பொண்டாட்டி வீட்டுக்காரவங்க எல்லாருமே நல்லவங்கிற மைண்ட் செட்டுக்கு போயிட்டான்னா அவ்வளோதான். பார்த்துக்க, மரியாதையா நல்லபடியாக இருக்க பாரு. இல்லாமல் அவன் ஒன்றும் வந்துட்டு ஏனோ தானோலாம் பிறக்கலை. மேடம் கல்யாணம் ஆகி 5 வருஷம் குழந்தை இல்லாததுக்கப்புறம் பிறந்தவன். செல்லமாக தானே பார்த்து வளர்த்தில்ல. உன் உயிரும்பி இல்லை. அந்த உயிருக்கு அந்த பிள்ளை தான் பிடிச்சிருக்குங்கிறப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அதில் சும்மா நசன்ட்டே கிடக்கிற. எப்போ பார்த்தாலும் ஒழுங்கா அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணு. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டாரு. அவங்களும் சைலண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வந்து 5 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை தான். அவனை போட்டு இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அவனுக்கு பிடிக்காம போயிட்டா என்ன பண்ணுறது? உங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தம் உங்களுக்கு இப்போ தான் உரைக்குது. ஒரு வேளை பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்? ஏன்னா அவன் வந்துட்டு வேணான்னு சொன்னதுக்கே அப்போ நான் மாமியார் வீட்டோட போயிடுவேன்னு சொன்னான். அப்படி இருக்கப்போ இப்படியே நொய்ன்னு சொல்லிட்டு இருந்தால் போயிடுவானுங்கிற பயம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்லாம் ஷாப்பிங் போகிறாங்க. வந்து வாங்கிக்கிட்டு வந்துட்டு வைன் அடிச்சுட்டு வைன் வந்து பார்க்குறான். என்கிட்ட யூனா கொடுக்குறியா? அடிச்சுட்டு போது யூனான்ட்டு பெரியப்பா நான் வர்றேன் சொல்லிட்டு குதிச்சுட்டே வீட்டை ஓடிட்டாவே சிரிச்சிட்டே வந்து அவளை தூக்கிட்டு இந்த காருக்கு வந்திருப்பான். எந்த காரில் போகலாம்? சரி பெரியப்பா அப்படி சொல்லிட்டு அவன் வந்து வீ கூட உட்காந்துருக்கா. வீயோட அம்மா வந்து கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்ருப்பாங்க முக்கியமானவங்கள. ஸோ அதில் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இடம் பத்தலை. பட் அதை வந்து எந்திரிச்சா இடம் பற்றும். இவங்க ஒருத்தவங்களுக்கு இடம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைட் பார்த்தா இங்கே வைன் வீட்டு காரில் வந்து ஒருத்தருக்கு இடம் இருக்கும், இங்கே வந்து ஒருத்தருக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது சரி, என் பொண்ணை அனுப்புகிறேன், மாப்பிள்ளைங்க உட்காரட்டும், பொண்ணு அங்கே வருவா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது மாப்பிள்ளைங்கிறத அவங்க வந்துட்டு ஸ்ரீயோட ஹஸ்பண்டை சொல்லியிருப்பாங்க. வந்து டக்குன்னு கையை தூக்கிட்டு ஆமாம் நான் போகிறேன். அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் சின்ன பிள்ளையாட்ட நான் போகிறேன்னு அதில் கையை வேறு தூக்கிட்டு கேட்குறான். இல்லையோ நான் வந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வேறு கத்துறான். இவங்களை எல்லாரும் பார்த்து லைட்டாக சிரிக்கிறாங்க. வீயோட அம்மா பார்த்துட்டு சும்மாடா அம்மா நான் போகிறேம்மா அப்படின்னு வேறு சொல்கிறான். ஸ்ரீ சிரிச்சுட்டு சரி அண்ணா நீ போ, சும்மா ரெடி இன்னும் கல்யாணம்லாம் அவ்வளோ அப்போலாம் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது கேட்டீங்க வைன் வீட்டிலேருந்து கால் வந்திருக்கும். ஒருத்தருக்கு தானே இடம் பத்தலன்னு சொன்னீங்க, அப்போ வீயை வந்து இங்கே அனுப்புங்க, நீங்கள் வந்து அங்கே இன்னொருத்தர் உட்கார வச்சு கொண்டிருப்பாங்க. வீக்கு ஒரே கொச்சி தான் வந்துட்டு குடுக்குடு நீ தூக்கிட்டு அங்கே ஓடியான்ட்டான். இவங்க அம்மா பார்த்துட்டு நான் போடான்னு கூட சொல்லலை, ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவங்க அப்பா பார்க்கும்போது அவங்க அப்பா சிரிச்சுட்டு போகிறான் விடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா கார் போயிட்டுருக்கு. இவனை வந்து இப்போ வந்து வியோட மடியில் உட்காந்துருக்கா, ஜிக்கு வந்து பின்னாடி உட்காந்துருக்கான். வைன் வந்துட்டு அவங்க கூட உட்காந்துருக்கா. இந்த சைடு பார்த்தா அவங்க 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி உட்காந்துருக்காங்க. அவள் வேறு 2 பேட்டி சிரிச்சு செம்மையாக பேசிகிட்டு இருக்கா. 2 பேரும் அவளை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. வந்து இவனை பார்த்துட்டு இவனா அடிச்சுட்டு இவனா வந்து பார்க்குறா. அவன்கிட்ட ஒன்று கேட்குவா, என்னை பெரியப்பான்னு கூப்பிடாமா அப்பான்னு கூப்பிட்றியா? அப்பாம்மா அடிச்சுட்டு அவள் டக்குன்னு ஜேக்கை பார்த்துட்டு அப்பா அடிச்சுட்டு ஜேக்கு கையை காட்டுறான். ஜேக்கு வந்து அதை கேட்டு லைட்டாக சிரிக்கிறான். அவன் பார்த்துட்டு என்னடி அண்ணல்லடி அடியே அப்படிங்கும்போது அவன் லைட்டாக சிரிக்கிறா. வயன் வந்து அதை பார்த்து சிரிக்கும் போது விஷயம் பார்த்துட்டு டியா சும்மாம்மா அடிச்சுட்டு இதில் வேறு வேறு அம்மா வேறு சொல்லிக்கிட்டா. அவள் பொதுவாக வந்துட்டு விஷயம் மட்டும் அம்மான்னு கூப்பிடுவாள், பட் வீயை மட்டும் பெரியப்பான்னு கூப்பிடுவா. பார்த்துட்டு என்னையா அப்பான்னு கூப்பிட, இவளை மட்டும் அம்மான்னு தானே கூப்பிட்றா. இவெல்லாம் அம்மா கரெக்ஷன் வேறு மேடம்க்கு அம்மா அடிச்சுட்டு அங்கே ஒரு சொல்லிட்டு ஆமாம் தானம்மா ஆமாண்டியோ தொங்க பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து விஷயம் வந்து கொஞ்சிடா. அதை பார்த்து சிரிச்சுட்டு என்னையும் அப்பான்னு கூப்பிடேன். அவள் டக்குன்னு ஜேக்கே பார்த்துட்டு அப்பா கூப்பிடவா அப்பான்னு கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருப்பா. அப்பா எடுத்துட்டு வீயை பார்த்தாலும் இருக்கு இன்னும் 1 months டைம் ப்ளீஸ் தாங்க இன்னொரு தடவை அப்பா 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 அப்பா
அப்பா அப்பா அடிச்சுட்டு காதுக்குள்ள போய் சொல்கிறா. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அவளை ஹக் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கான். எல்லாரும் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. இங்கே பாரு போய் அவள் அம்மா நான் அப்பா சரி என்ன பெரியப்பான்னு கூப்பிடக்கூடாது. சரிப்பா அடிச்சுட்டு ஓகேன்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸும் வாங்க போயாச்சு. இங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை கிறிஸ்டின் சைடான்னு சொல்லும்போது இவளும் ஓகேன்னு சொல்லிட்டா ஹிந்து ஸ்டைல். பட் தான் ஆசைப்பட்டு கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் ஓகே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனும் வேண்டான்ட்டான். ஏன்னா வந்து நீங்கள் பஞ்சாயத்தாக வைக்கிறாங்க. சரி எதுக்கு ரொம்ப பஞ்சாயத்து வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஓகே இப்படியே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து கெவன் தான் பார்த்துட்ருக்காங்க. இங்கே 10 விஷயம் ஒவ்வொன்றா போட்டுட்டு வந்துட்டுருக்கா. அம்மா நீ ஏஞ்சல் மாதிரி இருக்கம்மா. ஆமாம் தானேப்பா ஓமண்டி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த குழந்தைய கொஞ்சம் இவ்வளோ நேரம் அந்த குழந்தையோட பெரியப்பா தானே கூப்பிட்டு இருந்துச்சு. இப்போ என்னோட அப்பான்னு கூப்பிடுது. அவளும் அம்மான்னு கூப்பிட்டா நான் அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேஷுவலாக சொல்கிறா. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. அவங்க அப்பா பார்த்துட்டு என்னமோ கூப்பிட்டுட்டு போகிறாங்கடி நீ விடேண்டி விடுறேன் சும்மா இவர் வேறு என்ன விடேண்டிங்கிற பாரு அப்படியே அந்த குடும்பத்தோடையும் போயிடுவான் போல். ஸ்ரீ பார்த்துட்டு மா என்னோட எபிசோட பார்க்குறாங்க. குடும்பத்தோடலாம் போயிட மாட்டாம்மா நியாயம் பண்ணாதம்மா. பொண்டாட்டி வீட்டு கூட அவன் அட்டாச்மெண்ட்டாக இருக்கல உனிக்கிறமா பிரச்சனை. அது அத்தை கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே அப்படி தான். அவங்களாம் மூத்த மருமகனாக முதல்ந்தே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப செல்லம்மா. அதனால் அப்படி தாம்மா இருக்கும். நீ நொய்யின்னு குறை சொல்லிகிட்டே இருக்காதும்மா கம்முனிறம்மா. உங்கள் எல்லாத்துக்கும் என்னைய பார்க்க தானே குறை சொல்கிற விளாட்டம் இருக்குது. சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சைலண்ட் ஆகிட்டா. ஸோ அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி முடிச்சிருப்பாங்க. இப்போ தான் அந்த குழந்தை தூக்கிட்டே சுற்றலாம். அவங்க அம்மாட்ட கூடடா இப்போ உனக்கு என்னவா பிரச்சனை? உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஜேகே இவனுக்கு இந்த கெவன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து காட்டிகிட்டு இருக்கா. வயன் அடிச்சுட்டு வயன் வந்து நிமிஷம் ஜேகே திரும்பி பார்க்குறான். ஜேகே வந்துட்டு இந்த சைடு விவி அப்படிங்கும்போது வயன் டக்குன்னு நவரு அப்படின்னு சொல்லிட்டு பிஏ பார்க்கும்போது என்னமாம்மா யூனாக்கு கெவன் வேணாமே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பார்க்குறா. யூனாக்கு சாரீ வாங்கிடலாமா? எல்லாரும் நிமிஷம் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு சாரியா அப்படின்றாங்க. ஆமாம் ஏன்னா யூனா தான் நடந்து வந்து ரிங் கொடுக்க போகிறா. எனக்கு என்னமோ யூனாக்கு என் சின்ன பிள்ளைக்கு சாரி தான் வாங்கி தரணும்னு தோணுது. பட் அவளை கட்ட வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு அவங்க விஷயம் சொல்லியிருப்பா. பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் என் பிள்ளை சேலை கட்டும் எனக்கு தெரியும் சேலை வாங்கலாமா? சரி உன் விருப்பமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து பிங்க் கலர் தீம் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ யூனாக்கும் வந்துட்டு இங்கே பிங்க் கலர் ட்ரெஸ் தான் தேடுறாங்க. கிடைக்கவே இல்லையே சாரி ஒரு சமத்துக்கு. அன்றைக்கி டே ஃபுல்லாக தேடிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி கிளம்பியிருப்பாங்க. இப்போ வந்து மேரேஜுக்கு ஒரு 2 days இருக்குது. இன்றைக்கி வந்து வந்து கால் பண்ணுறான். சொல்லுங்க மாமா எங்கே இருக்கா? வீட்டில் தான் மாமா இங்கே தான் நம்ம வீட்டில் தான் இருக்கேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். என்ன மாமா எங்கே என் தங்கப்பில்லை? உங்கள் தங்கப்பில்லை தானே அங்கே பாருங்க அப்படிங்கும்போது அவன் நல்ல ஜட்டியோட ஆட்டம் போட்டுனாலேரா. ஐயோ பாப்பா நிமிஷம் தண்ணியை வயன் பாப்பா அட்டி இருமா அம்மா அம்மா ஜில்லின்னுக்குமா கொஞ்சம் ஊற்றிக்குவா. ஐயோ பாப்பா தயவு செய்து வயடி மயிலு அம்மா ப்ளீஸ்மா பாப்பா அப்படிங்கும்போது அவங்க அடம் முடிச்சிட்ருக்கா. இங்கே உங்கள் கதை உட்காந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. வையடி மயிலுனால நீ மயிலுன்னு சொல்லி நான் வைக்க மாட்டா. எல்லாம் டக்குன்னு திரும்பி பார்த்தா நீங்கள் தான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பெட்டக்ஸுக்காக போட்டனாடாங்க. நீ போடி உனக்கு என்னடி எனக்கு என்னடி சளி பிடிச்சா அம்மா நான் அனுத்தினே இருப்பேன். ஒழுங்காக அதை வச்சுட்டு வந்துடு அடிச்சுட்டு அவள் டக்குன்னு பார்க்கும்போது அப்பா அடிச்சுட்டு டக்குன்னு வீரை பார்த்து கற்றுட்டு ஓடியான்ட்டா. நீங்கள் பார்த்துட்டு அப்பா வந்துட்டா அக்கா அந்த தண்ணியை தயவுசெய்து கீழே ஊற்றி விடுக்கா இவ்வளோ வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்துட்டீங்க. ஏந்தா என் தங்க பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட்டு. என்னம்மாம்மா கிஃப்ட் இது? அதே என் தங்க பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? பிரிக்கலாம். அவளுக்கு வந்து நீங்கள் வந்து பிங்க் கலரில் எல்லாம் சேர்ந்து கெவன்லாம் வாங்கிட்டீங்க. வந்து சாரி வாங்கலான்னு இருப்பான். பட் கிடைக்கலன்னு சொல்லி கெவன் வாங்கியாச்சு. அந்த எல்லாம் வந்து ஆர்வம் பார்த்துட்டு இருக்கும்போது பிரிச்சா ஒரு பிங்க் கலர் சாரி வாங்கிட்டீங்களா? கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டக்குன்னு பார்க்குறீங்க. ஆமாம் அப்புறம் என் பிள்ளைக்கு இது கூட வாங்காமல் அப்புறம் என்ன அப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு க்யூட்டாக சிரிக்கிறான். இதில் ப்ளவுஸ்லாம் வேறு தச்சு வாங்கிட்டு வந்துருப்பான். உங்கள் பிள்ளைக்கு ஒரே குசி அப்பான்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி அவள் குதிச்சிட்ருக்காங்க. ஐயோ கழுத்தை கழட்டிடுவா போல் அப்பான்னு சொல்லுவது அப்படியே தூக்கிட்டு சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்காங்க. இதில் குழந்தைக்கு வளையலாது இதுன்னு கொலுசு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம். கொலுசுலாம் நான் ஆல்ரெடி போட்டுட்ருக்கேன் மாமா. அட பரவாயில்ல என் பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் உனக்கு என்ன வயன் பிரச்சனை? நொய்யின்ட்டே இருக்கு வயன். எம்மா நான் இது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சைலண்ட் ஆகிட்டான். ஏன்னா வந்து காண்டாயிட்டான். அப்புறம் பார்த்தா வளையல் வாங்கிட்டு வந்திருக்கான், தோடு வாங்கிட்டு வந்திருக்கான், குட்டியாக ஒரு அமுக்குத்தோடு வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்கள் பார்த்துட்டு எதுக்குது அமுக்குத்தோடு போட்டால் அழுவா? நானே அதனால தான் அவ்வளோவா தோடு போட மாட்டேன். இது வலிக்காது நான் பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது இல்லாமல் இதுவும் கஸ்டமைசேஷன் தான். ஸோ சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டுடுறான். அல்ல ஜாலியாகிட்டா. ஐயோ தோடு அப்படின்னு சொல்லி அவள் குதிச்சிட்ருக்கா. அவளுக்காக ஹேர் பேண்ட்லேருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். உங்களுக்கு ஷாக்கு எதுக்கு இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டீங்க. ஜேகே வந்து இப்போ இங்கே இல்லை. ஜேகே வந்து அவன் வந்து அவங்க பேரண்ட்ஸ் சைட்லேருந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து அக்காவுக்கு மேரேஜில்
ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் போகிறேன்ட்டிங்க. அவனும் ஓகே போ அப்படின்னு சொல்கிறான். 1 மந்த்தாகவே நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க. ஜேகே வந்து அங்கேருந்து போவான், இங்கே வருவான், அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் அக்காவோட மேரேஜ். காலைல பார்த்தா நீங்களும் உங்கள் பொண்ணு ரூமில் கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே ஆல்ரெடி கிளம்பி வந்து வெளியே போயிருப்பான். இல்லாட்டி பேச வாங்க அப்படின்னு கேட்கலாம் ஓடி போயிருப்பான். நீங்களும் உங்கள் பாப்பா வந்து கிளம்பிட்டுருக்கீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாது தானே நான் சேலை கட்டியிருக்கிறது. ஆமாம் அடிச்சுட்டு நீங்கள் அவளுக்கு அழகாக சேர் கட்டிகிட்ருக்கீங்க. ஃபைனலி கட்டி முடிச்சாச்சு. அப்பா என்னை பார்த்து எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அழகாக இருக்கட்டி செல்ல சொல்லுவாரா? உங்கள் அப்பா அப்படி ஒன்று தூக்கி சுற்றுவாடி மயில். என் கண்ணே பற்று போல என் பேர் அழகாக இருக்கேன் என் தங்க பிள்ளை அடிச்சுட்டு நான் கொஞ்சிட்டு இருக்கா சிரிச்சிட்டேன். சரி நான் அம்மாட்ட பட்டா நிமிஷம் ஃபஸ்ட்டு அப்பா பார்க்கட்டும், அதுக்கப்புறம் ஆட்டி காட்டிக்கிறான் சரியா? சரி வியப்பா கூட்டு வரியா? 2 அப்பாவை கூட்டு வரியா? சரி எப்படி சொல்லிட்டு வாயின் போயிட்டு வியை பார்த்துட்டு கிளம்பிட்டிங்களா? கிளம்பிட்டேன் எப்படி சொல்லிட்டு வியை வந்து அழகாக சிரிக்கிறான். இவனை கூப்பிட்டாங்களே ரூமுக்கா? நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் கடை ஓடிட்டான். என்ன சார் நீங்கள் இப்போ ஜேக்கையும் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அங்கே வீ வந்து பார்த்து செம்ம ஷோக்கு வச்சோயோ பட்டு இவ்வளோ அழகாக இருக்கியோடி என் மயிலுன்னு சொல்லி கொஞ்சிட்டு இருக்கான். அவள் அப்பா இன்னும் வரல, அப்பா வந்து ஜாம்பியாக பார்த்து நான் அப்பாட்ட காட்ட போகிறேன் நீ அப்படி சொல்லிட்டு அவள் இன்னும் குதிச்சிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக வந்து அந்த டோர் வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்குது. வீ வந்து அவளை நிற்க வச்சு டக்குன்னு ஒதுங்கிட்டான். அப்பா ஏன் போகிறான்? அப்பா பார்க்கட்டும் அப்புறம் வரேன் சரி அப்படி சொல்லிட்டு அவளை சைலண்ட்டாக நிற்கிறான். எதுக்கடி என்னை கூப்பிட்டேன்? உன் பிள்ளை தான் அவனை கூப்பிட்டு அதனால தான் கூப்பிட்டேன். ஷோ வேலை இருக்கும் வாயின் அப்படின்னு சொல்லிட்டு அது வாயினை பார்த்துட்டு கதை திறக்கிறான். அப்பா ஜேகே டக்குன்னு கீழே பார்த்தா அவனுக்கு செம்ம ஷாக்கு. அவன் பேபி லிட்டரலி இப்போ இந்த தமிழில் எப்படி கொடுக்குறோனோ அப்படி தான் நிற்கிது. அவன் பார்த்துட்டு யூனா அப்பா அழகாக இருக்கணும். அவன் டக்குன்னு அந்த யூனோ அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். ஏன்னா ஆண்டி சிரிக்கிறான். அப்படியே தூக்கி சுற்றி ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்குறான். நீங்களே வீ அதை பார்த்துட்டீங்க. வீ வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவ்வளோ ஹாப்பிட்டோம். சோ மயில நீயோடி சோ தங்கமே என்னோட இவ்வளோ அழகாக இருக்கு. ஐயோ அழகியே பிடிச்சிட்டு அவளை கொஞ்சிட்ருக்கான். அவளை செம்மையாக சிரிச்சிட்ருக்கா. அப்படியே மிஸ் பண்ண சாய் பார்க்குறேன் கொஞ்சிலாம் முடிச்சிட்டு நீங்கள் பார்த்துட்டு என்ன சார் செம்ம ஷாக் போல் அழகாக இருக்காள். அப்படி சொல்லும் போது ஜேகே கண்ணில் தண்ணி வருதுறீங்க. சிக்கே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்க்குறீங்க. பாப்பா வந்து இறக்கி விட்டுட்டா. நீங்கள் அவனை பார்த்துட்டு டே என்னாச்சுடா அப்படின்றீங்க. அவன் கண்ணில் தண்ணி வருது. அவனை டைட்டாக ஹக் பண்ணுறான். என்னாச்சு? வேகமாக வளர்றாடி, சீக்கிரமாக கல்யாணம் ஆயிருமோ? யோயோ லூஸ், அவளுக்கு 4 வயசு தான் ஆகுது. அவளுக்கு எப்படி சீக்கிரம் கல்யாணம் ஆகும்? பயமாக இருக்குது. ஜங்குக்கா நீ அழுறியோ அப்படின்ட்டு ஜங்கு ஃபேஸு பார்த்தா கண்ணில் தண்ணி வருது. ஐயோ நான் வேறு அப்பா என்னச்சு அப்பா ஜங்குக்கா கீழே பாருடா. ஜங்குக்கு எப்படியே டக்குனு வந்து கீழே பார்க்குற பாருடான்னு சொல்ல உட்காருடா ஏன்டா அழுவுற? ஏன்டா அழுவுற? என் பட்டு இப்பெல்லாம் அல்லாடி தங்கும் பாரு மூஞ்சி சோஞ்சு போச்சு. இப்படி அழக்கூடாது சரியா? என் மயில் இல்லை அல்லாதடி செல்லம் ஆடுத்துட்டு அவள் ஜேகே கொஞ்சிட்டு இருக்கா. நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. விஷயம் அவன் எமோஷனலும் உங்களுக்கு மாதிரி எமோஷனலாக இருக்கும். பட் அடுத்த செகண்ட் இவன் கொஞ்சம் ஜேகே அப்படியே சிரிக்கிறான். நீங்களும் அதை பார்த்து சிரிக்கிறீங்க. வீ சிரிச்சிட்டு பரவாயில்லையே அழகாக கன்சல்ட் பண்ணுறா எல்லாம் டக்குன்னு அப்போ தான் வீயை பார்க்குறீங்க. அவன் வந்து வீயை பார்த்து சிரிக்கிறா. ஜேகே பார்த்துட்டு எப்போந்திரா இங்கே இருக்க? ஃபஸ்ட்டு என் பிள்ளையே நான் தான் பார்க்க வந்தேன். நீலாம் செகண்டு தான்ப்பா. சரி விடிச்சிட்டு இவனை பார்த்துட்டு அழகி அழகாக சிரிச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரிங்கை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிள்ளை தான் க்யூட்டாக வாங்கிட்டு நடந்து போயிட்டுருக்கு. அந்த சாரி வேறு தடுக்குது. அவள் அழகாக பிடிச்சி நடந்து போயிட்டுருக்கா. வீ வந்து அங்கேருந்து வரான். எதுக்குடா பூரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. பட் வீ வந்துட்டு பலமா பழம் பேடு சொல்லும் போது வீ வந்து அவளை அழகாக பிடிச்சி கூப்பிட்டு வரான். அவளுக்கு வந்து அந்த முந்தாணி தடுக்கிறதெல்லாம் நிறைய பிரச்சனை அதுக்கு முந்தானியை பிடிச்சிக்கிட்டான். சாரியை வந்து லைட்டாக அவள் ஹைட்டுக்கு ஏற மாதிரி வந்து அந்த சாரியும் பிடிச்சிட்டா. ஸோ அவளுக்கு நடக்க ஈஸியாக இருக்கும். அதை கூடையை மட்டும் தூக்கிட்டு அழகாக நடந்து வந்துட்டுருக்கா. அதை பார்க்கும்போதே விஷிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ரிங்கை கொடுத்ததுக்கப்புறம் வீ வந்து அப்படியே குழந்தைய தூக்கிக்கிட்டான். நீங்கள் வந்து குழந்தைய கேட்குறீங்க. வீ மட்டும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் பிடிச்சிட்டே வந்து ரிங்கை வந்து அப்படியே போட்டுடுறான். இவன் ஹாப்பியாக கை தட்டுறான். ஸோ அதுக்கப்புறம் விஷயம் வந்து ரிங் போட்டுட்ருப்பாங்க. 2 பேரும் வந்து குழந்தையோட சீக்கில் தான் கிஸ் பண்ணுறாங்க. அவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கல. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்குலாம் அதை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஹாப்பியாக மேரேஜும் முடிஞ்சிருக்கும். மாமா என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டாக்கன்னு அவங்கள பார்க்குறான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் ஏறி போய்ட்டு இதை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு டப்பா கொடுக்குறீங்க. இதுதானே டப்பா? ஓப்பன் பண்ணுங்க மாமா. ஓப்பன் பண்ணு மாமா. ஓய் ஓப்பன் பண்ணுப்பா அப்படி சொல்லும்போது நீங்கள் டக்குனு அந்த குழந்தை கையில் வாங்கிக்கிட்டீங்க. என்ன வைன் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா
அதில் வந்து தாலி டக்குன்னு உங்களை பார்க்கும்போது கட்டுங்க மாமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருப்பீங்க. வீக்கு அவ்வளோ ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டுறோம். இங்கே வீட்டில் எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன ரிங்கு மட்டும் தானே சொன்னாங்க, என்ன சடனாக தாலி கொண்டு கட்டுறாங்கன்னு. இதில் நீங்கள் வேறு எல்லாத்தையும் வந்து அந்த மஞ்சள் ரெடி பண்ணி விற்பாங்கல்ல, அரிசி அதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஸோ எல்லாம் தூவுறாங்க. அது ஒரு சைடு உனக்கு செம்ம ஹாப்பியாகிடுச்சு வீக்கு. உங்கள் அக்கா கேட்டிருப்பான், ஆசையாக கேட்டிருப்பான், பட் நிறைவேற்றமில்ல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பா. உங்களுக்கு வந்து நிறைவேற்றணும் தோணியிருக்கும். ஸோ அதெல்லாம் நிறைவேற்றியாச்சு. ஜேகே அதை பார்த்து ஹாப்பியாக சிரிக்கிறேன். ஜேகே வந்து உங்கள் ஷோல்டர் கை போட்டு நின்றுப்பான். ஸோ ஒரு ஹாப்பி எண்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரிக்கு வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஃபைனலி முடிச்சிட்டோம். ஸோ சோன் வந்து நெக்ஸ்ட் வீடியோட வரேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஒரு கமெண்ட் எப்படி இருக்குன்னு பண்ணிடுங்க, அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஹைப்பெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அக்கா ஜாலியாகிடுவேன். அடிக்கடி வீடியோ போடணுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுவீங்கடா. சரிடா, டாடா, பாய், ஐ லவ் யூ.